மேடம் தொடங்கிடலாங்களா? கண்டிப்பா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு வரம்பொருள் முன்பிருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கடிதெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே எழுந்து ஒன்று பலவாயிடினும் ஆரியம்போல் உலகமளி வழக்களிந்தொழிந்து சிதையாவுன் சீரளமே திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவமே என தமிழன்னையை வணங்கிக் கொண்டு கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை நடத்துகின்ற இணையவழி உரையரங்கத் தொடர் 4ஆம் நிகழ்வாக இப்போது தொடங்குகிறது. ஏற்கனவே இது போன்ற 3 உரையரங்குகளை இந்த ஊரடங்கு நேரத்தில் தமிழ்துறை மிக அழகாக செய்திருக்கிறது. அயலக தமிழ் குறித்த ஒரு பொழிவினை நிறைவு செய்து அதற்கு பிறகு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு 7 நாட்கள் தொடர் சொற்பொழிவாக நடத்தினோம். அதற்கு பிறகு கவியரங்கம், தனிமை காலத்திலும் கூட இனிமையை கொடுக்கக்கூடிய கவிதைகளை பற்றி பல்வேறு கவிஞர் பெருமக்கள் பேசினார்கள். அந்த வகையில் 4ஆம் நிகழ்வாக புலம்பெயர்ந்தோர் இலக்கியங்களை பற்றிய ஒரு கருத்தாடல் இப்போது தொடங்க இருக்கின்றது. இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு, இன்றும் நாளையும் அதுக்கு அடுத்த நாளும் 3 நாட்களும் இதே போல இதே இணைப்பில் இதே நேரத்தில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு முறையாக இதற்கான வரவேற்புரையை நான் சொல்ல வேண்டும். இணைப்பில் இன்று புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். கொங்கு மண்டலத்தில் நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த கல்லூரியின் செயல்பாடுகளும் வேறு வேறு விதமானதாக இருக்கும். ஆனால் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஏழைக்கு எழுத்தறிவிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியானது இன்றைய காலகட்டத்தில் த காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கிற தகுதியோடு இமயத்தின் உச்சியில் கொடிநாட்டி கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வளர்ச்சிக்கு எங்களுடைய கல்வி மேலாண்மை குழுவினுடைய தலைவர், இன்றைய எங்களுடைய செயலர் அத்தனை பேரும் ஊக்கம் கொடுத்து உரமாக இருந்து இந்த வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்கிற வகையில் தனிமுத்திரை பதித்திருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் தமிழ்துறை ஒரு அழகான மகுடத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்க கல்லாக இருக்கிறது. ஒரு இறைவனுக்கு சூட்டுகிற கலசம், அந்த கலசத்தில் பதிக்கப்படுகிற ஒரு மாணிக்கத்திற்கு என்ன முக்கியத்துவம் இருக்குமோ அதுபோல எம் கல்லூரியினுடைய தமிழ்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு புலம்பெயர்ந்தோருடைய இலக்கியங்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். யார் புலம்பெயர்ந்தவர்கள், எதற்காக புலம்பெயர்ந்தார்கள், புலம்பெயர்ந்ததன் மூலமாக அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்னென்ன, இவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான தளம் இந்த தளம். நாம் பொதுவாக புலம்பெயர்ந்தோர் என்று சொல்லுகிற போது மிக குறுகிய வட்டத்துக்குள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் எல்லா மூலைகளிலும் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த நாட்டிலும் தமிழன் என்று ஒருவன் இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்கிற போது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, போரின் காரணமாக, பொருள் தேட வேண்டும் என்பதன் காரணமாக, ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர் புலம்பெயர்ந்து சென்றிருக்கலாம். சென்ற இடத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் பல்வேறு இன்னல்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இன்றும் கூட அதுபோன்ற மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்றில் மறைக்க முடியாத உண்மையாக இருக்கிறது.
இதை நம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது புத்தகங்களின் வழியாக தெரிந்து கொள்வதை விட அதை அந்த நாடுகளில் வாழக்கூடிய அந்த புலம்பெயர்ந்தோரோடு சேர்ந்து இயங்கக்கூடிய பெருமக்கள் பேசினால் சொன்னால் அற்புதமாக இருக்கும் என்கிற வகையில் இந்த புலம்பெயர்ந்தோர் இலக்கியங்களை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக இன்றைக்கு முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாளை மொரிசியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி உயர்கல்வி மையத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் உமா அழகிரி அவர்கள் நாளைய நிகழ்வை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். 3ஆம் நாள் நிகழ்வாக மிக பண்பட்ட ஒரு வானொலி என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம், சீன வானொலி. மிக நீண்ட பாரம்பரியத்திற்குரியது. சீன வானொலியில் ஒரு காலத்தில் எப்போது வரும் கேட்கலாம் என்று நம்முடைய வானொலியை நாம் இயக்கி பார்த்து கொண்டிருந்த ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வருவதற்காக அன்பிற்கனிய தம்பி பேராசிரியர் மணிகண்ட 3 நாளும் தொடர்ந்து பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் விரும்பிகள் அத்தனை பேரும் இணைந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து கொங்கு நாட்டுக்கு பெருமை தேடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முறையாக நான் என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகிறேன். கொங்கு நாடு கலையறிவியல் கல்லூரியை ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அதற்காக நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த நேரமும் அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி அம்மா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். தமிழ்துறையின் சார்பாக கரங்குவித்து அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பொதுவாகவே எங்க துறை மீது எங்களுடைய செயலருக்கு மிகப்பெரிய பிரியம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நான் தொடங்குகின்ற நான் துறை தலைவராக இருப்பதனால நான் முன்னெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே உடனே ஒப்புதலை கொடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிற வரை அவர்கள் என்னோடு தொடர்பிலேயே இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு ஊக்க சக்தி இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ்துறை இந்த அளவுக்கு சாதித்திருக்க முடியாது. ஏறத்தாழ பல்வேறு நாடுகளோடு இணைந்து பல்வேறு பன்னாட்டு கருத்தரங்குகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நம்முடைய இன்று பேச இருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் சந்திரிகாம்மா அவர்களும் இணைந்து நாங்கள் ஒரு 2 கருத்தரங்குகளை நாங்கள் மிகச்சிறப்பாக நடத்தி இருக்கிறோம். இனிமேலும் கூட எதிர்காலங்களில் நம்மிடையே அவர்கள் இணைந்து இது போன்ற கருத்தரங்களை நடத்துவதற்கு எங்களுடைய செயலர் அவர்கள் ஊக்க சக்தியாக விளங்குகிறார் என்கிற வகையில் அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் என்றும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இன்றைய பொழிவினை நமக்கு விளங்க இருக்கக்கூடிய முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களை நான் அறிமுகம் செய்ய வேண்டும். புலம்பெயர் சமூகமும் போர் இலக்கியங்களும் என்பது அவர் இன்று நமக்கு விளங்க இருக்கக்கூடிய பொழிவினுடைய தலைப்பு. பொதுவாக எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு 1900 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயம் பெண் சமுதாயம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டவன். அப்படிப்பட்ட சமூகம் ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளாக விழித்து எழுந்து அதுவும் கூட இந்த ஒரு நூற்றாண்டில் எட்ட முடியாத துயரத்தை எல்லாம் எட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உயரங்களில் உயர்ந்தோங்கி நிற்கக்கூடிய ஒருவரைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர்களுடைய அந்த தன்விவர குறிப்பை பார்க்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய நாட்டில் இல்லை, வேறு நாட்டில், அந்த நாட்டில் இருந்து கொண்டு தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் இத்தனை பணிகளை செய்கிறார்களா என்பதை நான் வியந்து போன ஒரு சில செய்திகளை மட்டும் நம்முடைய இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி நகரம், அந்த நகரத்தினுடைய உயர்நீதிமன்றத்திலும் ஆஸ்திரேலியாவுடைய உச்ச நீதிமன்றத்திலும் அம்மா அவர்கள் பாரிஸ்டர் பதவி வகிக்கிறார்கள். அது மிக உயர்ந்த பதவி என்று எங்கள் செயலர் சொல்ல நான் கேட்டுக்கொண்டேன். அத்தகைய பதவி வகிக்கக்கூடிய வணங்கத்தக்க அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். ஒரு வானொலியிலும்
தொலைக்காட்சியில் ஊடகவியலாளராக பணியாற்றி பல குறிப்பிடத்தக்க செயல்பாடுகளை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். பத்திரிகை துறை என்று வருகிற போது எம்ஜி ராமச்சந்திரன் மேனாள் முதல்வர் அவர்கள் நடத்திய தாய் பத்திரிகை தொடங்கி அந்த பத்திரிகையில் அவர்கள் இருவராக இருந்திருக்கிறார்கள். அப்படியே அந்த வளர்ச்சி சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை வீரகேசரி, அந்த வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய சாதனை மிகப்பெரிய சாதனை. அதே போல அந்த பணி இன்றும் தொடர்கிறது. தற்போது த சப்கான்டினென்ட் வாய்ஸ் என்கிற ஆங்கில பத்திரிகையை ஆஸ்திரேலியாவில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகச்சிறந்த பத்திரிகையாளராக அம்மாவினுடைய ஒரு முகத்தை நாம் காண முடிகிறது. அடுத்தது எழுத்து பணிக்கு வந்து விட்டால் 30 நூல்கள், எங்கு நேரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. 30 நூல்கள், 100க்கு மேலான ஆய்வு கட்டுரைகளை படைத்திருப்பதோடு இலக்கியத்தை படைக்கிற படைப்பாளியாகவும் அம்மா இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய சிட்னியில் முருகனுடைய அற்புதமான கோவில் இருக்கிறதா, நாம் எல்லாம் சென்று பார்த்து வருவோம். அந்த சிட்னி முருகன் மீது திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார்கள். அந்த அவர்கள் பாடியிருக்கக்கூடிய அது நம்ம இசைத்தட்டாகவும் வெளிவந்திருக்கிறது. இதே போல பல்வேறு இலக்கியங்கள் இசைத்தட்டு வடிவம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் கேட்கிற போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல பதிப்புத்துறைக்கு வருகிற போது கணினியை பயன்படுத்துவது தொடர்பாக ஜப்பான் நாட்டில் நடத்தப்பட்ட சர்வதேச பயிற்சி பட்டறையில் யுனெஸ்கோ புலமை பரிசில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சென்னை, மதுரை, இலங்கை ஆகிய பல்கலைக்கழகங்களில் தமிழ், ஆங்கிலம் வழியாக இதழியலை கற்பிக்கிறார்கள். ஒரு பத்திரிகையாளராக அவர்களை பார்த்தோம். அடுத்து ஒரு ஆசிரியராக நாம் பார்க்கிறோம். அந்த தமிழ் மொழி வழியாகவும் ஆங்கில மொழி வழியாகவும் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய இதழியலை கற்பிக்கிறார்கள். அந்த கற்பித்தல் பணி இன்றும் தொடர்கிறது. தற்போது சிட்னி பல்கலைக்கழகத்தில் சட்டத்தை கற்பித்து வருகிறார்கள். சட்டவியல் நிபுணராக மட்டுமில்லாமல் சட்டத்தை கற்பிக்கக்கூடிய ஒருவராகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மகிழ்வோடு கண்டுகளிக்கிறோம். இத்தகைய திறமைகள் இருப்பவரை தேடி விருதுகள் வர வேண்டாமா? எண்ணற்ற விருதுகள் வந்திருக்கின்றன. அயல் நாடுகளில் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய தொண்டுக்காக 2018ஆம் ஆண்டு தமிழக அரசு அவர்களுக்கு சிறந்த தமிழ் அறிஞர் என்கிற விருதினை வழங்கி இருக்கிறது. 1988ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான விருதையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ சென்ற ஆண்டு 2019ஆம் ஆண்டு SRM பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயத்தின் வழியாக பேனா அப்புசாமி விருது, அப்துல் கலாம் விருது ஆகிய விருதுகளை பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 4-5 விருதுகள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன, அப்படியே வாசிக்கிறேன். பிரீமியர் ஹார்மனி மெடல் NSW 2019 என்கிற விருது, உமன் ஆஃப் தி வெஸ்ட் கமாண்டட் அவார்ட் 2012, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் சிட்னியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அம்மா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஹைலி கமாண்டட் அவார்ட் 2011, அது உமன் லாயர்ஸ் அசோசியேஷன் என்கிற நிறுவனம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. நாமினி 2019 ஜஸ்டிஸ் மெடல் என்கிற ஒரு மெடலும் அம்மா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளரோடு நாம் இப்போது இணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள போகிறோம். அவருடைய எண்ணங்களை எல்லாம் உள்வாங்க போகிறோம். ஒரு மிகச்சிறந்த கற்பிக்கும் ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார்கள் என்கிற வகையில் அவருடைய அனுபவத்தை நாம் பெறப்போகிறோம். பத்திரிகை நிருபராக இருந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த துறையினுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும். சட்டம் என்பது சட்டத்துறையில் நிபுணராக இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். தொழில்நுட்ப வல்லுநராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அந்த புறமே நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகச்சிறந்த பேச்சாளராகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற வகையில் இந்த ஒரு மிகச்சிறிய அறிமுகம்தான், இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது என்கிற வகையில் புலம்பெயர்ந்தோர் சமூகமும் போர் இலக்கியங்களும் என்கிற பொழிவினை வழங்குவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அம்மா அவர்களுடைய இந்த அறிமுக குறிப்பினை சொல்லி அவர்களை இந்த எங்கள் தமிழ்துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் கரங்குவித்து வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைக்கு மட்டுமல்லாமல் என்றைக்கும் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் நட்பும் என்றுமே எம் தமிழ்துறைக்கு தேவை என்பதை சொல்லி அம்மா அவர்களை இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அறிமுகப்படுத்தி வரவேற்புரையை நிறைவு செய்வதோடு
அடுத்ததாக எங்களுடைய செயலரின் வாழ்த்துறை பாராட்டுரை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கசக்தி. அவர்கள் ஒரு வரி ஒரு சொல்லினாலும் கூட அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஓடுவேன் நான். அதனால் இப்போது எங்களுடைய செயலர் அவர்கள் வாழ்த்துறையை வழங்குகிறார்கள். உங்களின் சார்பாக அவர்களை வருக வருகென அழைத்து மகிழ்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு எங்கள் கல்லூரி தமிழ்துறையின் சார்பில் நடைபெறும் புலம்பெயர்ந்தோர் இலக்கியங்கள் என்னும் இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்க தொடர்பு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற உள்ள அயல்நாட்டு தமிழ் பேரறிஞர்களுக்கும் அவர்கள் உரைகளை கேட்க இணைந்துள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகியோருக்கும் இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கா. முருகேசன், முனைவர் கா. அரவிந்த் ஆகியோர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களை பற்றி மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார் எங்களது தமிழ் பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் பன்முக திறமையுள்ள ஒருவர், மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்று நாம் சொல்லலாம். இவர் ஒரு பெண்மணியாக இருப்பது ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்பேற்பட்ட ஒரு சிறந்த பெண்மணியை எங்களுடன் இணைந்து அவர்கள் நேரத்தை கருதி இன்று எங்களுடன் இணைந்திருப்பது நாங்கள் எல்லோரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்றே நாங்கள் சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சி சந்திரிகா அம்மா, நீங்கள் எங்களுடன் கலந்திருப்பது. காலமாக நாம் ஒரு வாழும் இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்வது என்பதைத்தான் நாம் புலன் பெயர்வு என்பது நாம் சொல்கிறோம். இந்த புலன் பெயர்வு என்பது 3 வகைகள். நானுமே ஒரு 30 வருடம் இந்தியாவை விட்டு புலன்பெயர்ந்துதான் இருந்தோம். ஆக இந்த புலன்பெயர்ந்த தமிழர்கள் மீது எனக்கு ஒரு தனி அன்பு. நாம் 3 வகையாக இதை சொல்லலாம் புலன்பெயர்பவர்களை. ஒன்று, ஒரு நாட்டுக்குள்ளேயே இருந்து மற்றொரு மாநிலத்தில் நாம் சென்று வருவது பல காரணங்கள். வறுமையினால் போகிறோம், வேலைக்காக செல்கிறார்கள், இயற்கை சீற்றத்திற்காக, அதே போல தொழில் ஆகிய பிசினஸ் என்று சொல்லலாம். இது எல்லாருக்காக எல்லாரும் புலம்பெயர்றாங்க நாட்டுக்குள்ளேயே. அதை அது ஒரு வகையாக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வது எல்லாமே புலன்பெயர்வது என்று நாம் சொல்கிறோம். இப்படி புலன்பெயர்வது என்பது நமது ஐக்கிய நாடு சொல்லியிருக்காங்க, 25 மில்லியன் மக்கள் உள்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து உள்ளதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. ஸோ 25 மில்லியன் பீப்புள் தங்கள் இருக்கும் இடத்தை விட்டு பல காரணங்களுக்காக சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த புலன்பெயர்வது என்பது நம்ம தமிழர்களுக்கு புதியதாக என்று ஒன்று இல்லை. ஏனால் நாம் சொந்த நாட்டை விட்டு மற்ற ஆட்சியை சென்று விரிவடைவது, அது மட்டுமல்ல வேறு நாட்டிற்கு வணிகத்திற்காக செல்வது என்பது நமது ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தே நடந்து கொண்டுதான் இருந்தது. நாம் கடல் கடந்து வாணிகம் செய்வது என்பது நம் சங்க காலத்திலேயே திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று கூறியிருக்கிறார்கள். ஆக தமிழர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக பல இடங்களுக்கு இடம்பெயர்வது என்பது ஒரு புதிய ஒன்றல்ல. மற்றும் மிக சிறப்பாக இதில் ஒன்று என்ன, குப்லாய் கான் காலத்துல நமது பாண்டிய நாட்டு வணிகர்கள் சீனாவில் தங்கியிருந்து அங்கே குடியிருப்புக்கு அருகே சிவாலயம் கட்டப்பட்டு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு செய்தி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் செய்தி என்று சொல்லலாம். அதே போல மூன்றாவதாக புலன்பெயர்வது என்பது ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரங்க, டச்சுக்காரங்கெல்லாம் நம்மளை ரூல் பண்ணாங்க. அப்போ ரூல் பண்ணல நம்மள தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்களையே
அவர்கள் வேலைக்காக தொழிலாளர்களாக ஒரு 40க்கு மேற்பட்ட அவர்கள் ஆண்ட ஒரு நாட்டிற்கு நம்மை கூட்டி சென்றார்கள். அப்படி பார்த்து இன்று பார்த்தால் மலேசியா, பர்மா, சவுத் ஆப்பிரிக்கா, இலங்கை, அது மட்டுமல்ல சவுத் அமெரிக்கா, டிரினிடாட் டொபாகோ, இங்கு எல்லாம் கூட தமிழர்கள் இருக்கிறார்கள். நான் அதை வென் டு டிரினிடாட் ரொம்ப தமிழ் பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனா அவங்க அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்று நமக்கு கணினி இருக்குது, புத்தகங்கள் இருக்கிறது. அன்று அவர்கள் தொழிலாளர்களாக செல்கையில் அவர்கள் உயிருடன் செல்வதே ஒரு பெரிய ஒரு சாதனை. அது ஏன்னா போற வழியில அந்த கப்பல் எல்லாம் கால்ரா எல்லாம் கூட இறப்பாங்க. இப்படி when they are actually transported in very bad conditions to different countries. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப இந்தியா எங்க இருக்குது, டிரினிடாட் டொபாகோ எங்க இருக்கு, அதே மாதிரி ஃபிஜி ஐலண்ட் அங்கேயும் கூட நம்ம தமிழர்கள் இருக்கிறார்கள். சுகர் கேன் இதுக்காக அவங்கள அங்க கூட்டி சென்றாங்க. அப்படி செல்லையில அதுல பாதி பேரோட உயிர் பிழைத்து போயிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நம்மளோட புக்ஸா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து செல்ல மெமரிஸ் தான் அவங்க கொண்டுட்டு போனாங்க. அந்த மெமரிஸை வச்சே இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா அந்த முருகன் வழிபாட்டை மட்டும் இந்த தமிழர்கள் மறக்கவே இல்லை. எங்கே சென்றாலும் கார்த்திகை முருகனை மட்டும் மறக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்பது நான் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று. நம் நாட்டில் நடக்கும் நம் தைப்பூசம் இந்த மாதிரி எல்லா விழாக்களையும் அவர்களும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. 1820 மலேசியாவில் நம்ம அந்த ரப்பர் தோட்டத்துல பணியாற்றுவதற்காக நிறைய நம்ம ஆங்கிலேயர்கள் அவங்களை அழைச்சிட்டு செஞ்சாங்க. அதை நமது ப்ரொஃபசர் குமரன் மலேசியா யூனிவர்சிட்டி சேர்ந்தவர் சொல்லையில நமக்கு கண்களில் கண்ணீரே வந்தது. அதை நான் கேட்டு இந்த தேயிலை தோட்டத்தில் அவர்கள் பட்ட கஷ்டம் இதெல்லாம் மொரீஷியஸ், பிஜி இந்த ஐலண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்கள இந்த புலன்பெயர்வால் தங்கள் வாழ்க்கையில் முக்கியமா எதுக்காக சென்றாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும், ஒரு ஒளி விளக்கு வருகிறது, அது மட்டுமல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும், சுயமரியாதை ஆகியவை மேம்படும் என்றுதான் அவங்க எதிர்நோக்கி தமிழர்கள் பல துன்பங்களை அடைந்தாலும் அவர்கள் சென்றார்கள். சொந்த மண்ணில் இருந்து அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் புதிய வாழ்க்கை பொருந்த முடியாமல், மேலதிகாரிகளின் கொடுமைகளை தாங்க முடியாமல் நிறைய அவங்க இந்த நாட்டுப்புற கவிதைகளாட்ட பாடியிருக்காங்க. அதுல ஒண்ணு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கோண கோண மலையேறி கோப்பி பழம் பறிக்கையிலே ஒத்த பழம் தப்புச்சுனதுன்னு உதச்சான் ஐயா சின்னதுரை அப்படிங்கிறது நம்ம கேட்டா எவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்கிறது. ஆக அவர்கள் பட்ட துன்பத்தை அவர்கள் மிக அழகாக அவர்களுக்கே உரிய பாணியில் பாட்டாக வடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒன்றை நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். புலம் பெயர்ந்தால் என்றுமே அந்த ஒற்றுமை அதிகமாகிவிடும். நானே சொல்கிறேன், நாங்கள் இங்கிருந்து சென்ற பின்புதான் அந்த ஒற்றுமை நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் ரொம்ப ஒற்றுமை வந்துட்டோம். அப்புறம் தமிழர்கள்னு அதை விட ஒரு ஒற்றுமை, ஏன்னா ஒரே மொழியை பேசுகையில் இப்படி இந்த ஒற்றுமை நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தை நம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அதிகமாகிறது. ஆக இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் நம் மலேசியா, மொரீஷியஸ் நாடுகள்ல தமிழ்நாட்டில் கொண்டாடும் பொங்கல், அவங்களுக்கு தீபாவளி எல்லாம் கூட அவ்வளவு பெரிய ஒரு விழாவாக கொண்டாட மாட்டாங்க. பொங்கல், தைப்பூசம் ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதே போல அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுவார்கள். இது எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அதே போல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் வாழும் நாடுகளில் அரசியல், சமூகம், பொருளாதார முன்னேற்றம் என்று பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகே அடைந்து வாழ்ந்து வருகிறார்கள். எங்க போனாலும் நீங்க அந்த ஐ வுட் சே அந்த racial discrimination, that's what they will call, I'm sure Chandrika madam knows, is always there. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்க குழந்தைகள் நிறைய அதை அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா when we were in Britain,
நீங்க ப்ரௌன் ஸ்கின்னா இருந்தாவே நம்ம அவங்கள வந்து தே டோன்ட் லுக் அப்பான் யூ. ஸோ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்ப நாம நினைப்போம் இந்தியர்களாக இருக்கையில் நாங்கள் எவ்வளோ ஃபார்ச்சுனேட். இப்போ எனக்கு வந்து நான் நினைச்சா நான் என் நாட்டுக்கு வந்துடலாம். ஆனா அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்குள்ள இல்லை. அப்போ அதெல்லாம் மிக அவங்க ரொம்ப வருத்தம் சொல்லுவாங்க. நீங்க எங்க நாடுன்னு நீங்க வந்து இந்தியாவை இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எங்கனால அதை சொல்ல முடியல என்ற ஒரு வருத்தம் அவர்களிடம் இருக்கும். ஏன்னா ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னாலேயே அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து தே ஹவ் கான் டு ஸ்ரீலங்கா. அப்ப அவங்க நாடுன்னு அவங்க ஸ்ரீலங்காவை தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி போக முடியலையே என்கின்ற ஒரு ஏக்கம் அவர்களிடம் இருக்கும். அதை நான் பார்த்து இருக்கிறேன். ஆக ஒரு இனத்தின் ஒன்று அவர்களிடம் நான் கற்றது, இந்த தமிழ் மொழியை மிகவும் நேசித்தார்கள். அதை வந்து எந்த காரணத்து கொண்டும் அங்க எல்லா பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல், அந்த தமிழ் ஸ்கூல் நடத்துறவங்க தமிழ்நாட்டில இருந்து சென்ற தமிழர்களே இல்லை, எல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்த தமிழர்கள் தான். என் குழந்தைகள் கூட அங்கதான் போய் தமிழ் படிச்சாங்க. அதே மாதிரி இந்த பரதநாட்டிய கலையை வந்து அவங்க ரொம்ப ஒரு இதா கண்டிப்பா பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம், நம்ம மொழி அனைத்தையும் அவர்கள் பாதுகாக்கிறது வந்து நாட் டு லூஸ் தேர் ஐடென்டிட்டி. அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு அவங்கிறது அவங்களோட கல்ச்சர், அவங்க லாங்குவேஜ். ஆக ஒரு இனத்தின் முதன்மையான அடையாளம் என்பது ஒரு மொழி. அந்த மொழியை இழந்தவன் எப்படின்னா தன் விழியை இழந்தவனுக்கு சமமானவன் என்று நாம் சொல்லலாம். இந்த தமிழர்கள் தாய்மொழியை காத்து வருகிறார்கள். தமிழில் பல்வேறு படைப்பை உலகத்தரத்திற்கு இணையாக படைத்து வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இனிப்பகம் மூலம் உங்களிடம் பேசுவது எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களின் இலக்கிய பணியை நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த கருத்தரங்கம் கண்டிப்பாக பயன்பெறும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா. புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்பதையும், தானே ஒரு புலம்பெயர்ந்தோராக இருக்கிற போது தனக்கு வந்த வலி என்பதும் அங்கு சந்தித்த சிக்கல்கள் என்பதும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை சொல்லி, புலம்பெயர்ந்தோர் எல்லாம் ஒரு தேடலுக்குள் தங்களை என்றைக்குமே ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அழகாக எடுத்து சொன்ன எங்களுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அம்மா அவர்களை புலம்பெயர்ந்தோர் இலக்கியங்களின் வரிசையில் போர் இலக்கியங்களுடைய தன்மையை பற்றி நம்முடைய பேசுமாறு அன்பு கூர்ந்து அழைக்கின்றேன். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் அதன் செயலாளர் மற்றும் இயக்குனர் முனைவர் CA வாசுகி அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் முருகேசன் மற்றும் முனைவர் அரவிந்தன் ஆகியோருக்கும், தமிழ்துறை தலைவருக்கும், இப்பொழிவினை கேட்கவும் காணவும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை செலுத்திக் கொண்டு என்னுடைய இன்றைய உரையை நான் தொடங்குகின்றேன். புலம்பெயர் சமூகமும் போர் இலக்கியங்களும். போர் என்பது ஒரு பண்பாட்டு கூறாகும். இது ஒரு குறிப்பிட்ட வகை அமைப்பினாலோ அல்லது சமூகத்தினாலோ மட்டும் நடத்தப்படுவது அல்ல. அந்த காலத்தில் 5 நிலங்களிலும் வெவ்வேறு காரணங்களுக்காக போர்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தால் போர் என்பது காலம் காலமாக தொடரும் ஒரு நிகழ்வாகும். பண்டைய காலத்திலேயே நடந்த இனக்குழுக்கள் இடையிலான போரில் தொடங்கி இன்று அரசுகள், நாடுகள், பேரரசுகள் என்பவற்றுக்கு இடையிலான போர்கள் என இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஜான் கீகன் என்பவர் தனது போர்களின் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் வார்ஃபேர் என்னும் நூலில் போர் என்பது ஓர் உலகளாவிய தோற்றப்பாடு என்றும் அதை நடத்தும் சமூகத்தை பொறுத்து அதன் வடிவமும் வீச்செல்லையும் வரையறுக்கப்படுகின்றன என்றும் கூறுகின்றார். சங்ககால போர் முறைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால்
தமிழர்களின் போர் முறை அறப்போர் முறை என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். அவை வஞ்சகம், சூழ்ச்சி, அடுத்துக்கெடுத்தல் அற்றதாக நேர்மையானதாக இருந்துள்ளது. இந்த போர் முறைகள் எதிரிகளுக்கு இறங்கும் தன்மையை காட்டியிருக்கின்றன. அதே சமயம் எதிரிகள் அவர்கள் போரிடுபவர்களை எதிர்த்து போராடும் அந்த வழிகளை கொடுக்கும் அந்த இருந்திருக்கின்றது. அந்த காலத்தில் போர்கள் அறம் தவறாமல் நடந்துள்ளன. மன்னர்கள் தம் வீரத்தையும் செல்வாக்கையும் நிலைநிறுத்துவதற்காகவே போர்கள் புரிந்திருக்கின்றன. மன்னர்களின் போர் மேலாண்மை சிறப்பாக இருந்திருக்கின்றன. புறத்திணையில் 4 வகை போர்கள் குறிப்பிடப்படுகின்றன. மலையும் மலை சார்ந்த பகுதிகளான குறிஞ்சி, ஆணிரைகளை கவர்தல், ஆணிரைகளை மீட்டல் தொடர்பான போர்களும், காடும் காடு சார்ந்த பகுதிகள், அதாவது முல்லையில் தம்மை மதியாத அரசரை எதிர்த்து காட்டு வளங்களை எடுத்திடவும் நிகழ்ந்த போர்கள். அடுத்து வயலும் வயல் சார்ந்த பகுதிகளில் மருதம் நிலத்தில் முற்றுகையிட்டு நாட்டை காப்பாற்றுவதற்கு அல்லது தம் நாட்டை பாதுகாப்பதற்காக போர்கள் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். கடலும் கடல் சார்ந்த மணற்பகுதிகளில் நெய்த நிலத்தில் வலிமை குறித்த போர்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதே சமயம் போர்கள் குறித்து புலவர்களும் தம்முடைய பங்கை ஆற்றியுள்ளனர். முரஞ்சியூர் என்பது முடிநாகனார் பாடிய பாடலில் சேரமான் பெருஞ்சேற்றுதி அஞ்சேரநாதன் பாண்டவரும் கௌரவரும் போர் செய்த காலத்தில் இருதரப்பு படைகளுக்கும் பெருஞ்சோழிட்டு நடுநிலையுடன் செயல்பட்டதை அவர் பாடியிருக்கின்றார். சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே நடைபெற இருந்த போரை கோபூர்கிழார் என்ற புலவர் போரை கைவிடுங்கள் என்று போராடி இருக்கின்றார். போர் நடைபெற்று வெற்றி பெற்றால் ஒருவர் வெற்றி அடைவீர், மற்றொருவர் தோல்வி அடைவீர்கள். இருந்தாலும் தோற்பது உமது சோழர் குடியே, அல்லது யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி அடைந்தாலும் உங்களுடைய சோழர் குடிதான் தோல்வி அடையும் என்று இருவரும் போரை கைவிடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு வீர் தோற்பினும் தோற்பதும் குடியே என்ற பாடல் புறம் 45வது பாடல். அது நீங்கள் முடிந்தால் பாருங்கள். கோபூர்கிழார் பாடல் ஒன்று. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் மலைமான் மன்னனின் குழந்தைகளை யானையின் கால்களில் இடரச் செய்து கொல்ல முயல்கின்றான். இச்செயலை கண்டித்து உலகம் உன்னை இகழ்ந்து பேசும், குழந்தையை கொன்ற பாவம் சும்மா விடாது என்று அறிவுரை பகரும் ஒரு கோவூர்கிழார் பாடல் நீயே புறவி நல்லன்றியும் பிறவும் என்று தொடங்கி முடிவில் அவன் சொல்லுகின்றான், கேட்டனை யாயினி வேட்டத்து செய்யுமே என்று. அதாவது நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், உன் சுய புத்தியை பாவித்து எது சரி எது பிழை என்று நீ அறிந்து செயல்படு என்று அறிவுறுத்துகின்றான். இந்த பாடல்களை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், புலம்பெயர் மக்கள் எழுதிய போர் இலக்கியங்களில் இத்தகைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. சிறுவனை கொன்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அறிவு சொல்லும் விதத்தில் புலவர்கள் இல்லை. இந்த காலத்து ஊடகங்கள் செய்திருக்க வேண்டிய பணிகள், அந்த பணிகள் செய்யப்படவில்லை என்பதை இங்கு பதிவு செய்வதற்காக நான் சொல்லுகின்றேன். இன்று போரை தவிர்க்க சொல்ல வேண்டிய ஊடகங்கள் கடமையை அன்றைய புலவர்கள் அன்றே செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய ஊடகங்கள் போரை திரிவுபடுத்தி சொல்லுவது, மிகைப்படுத்தி சொல்லுவது, அச்சமூட்ட சொல்லுவது, ஃப்ரேமிங் என்று சொல்லக்கூடிய சட்டமிடுதல், அதாவது ஒரு வரையறைக்குள் அவர்களே நிர்மாணித்து விட்டு யார் சரி யார் பிழை என்று அந்த விதத்தில் ஊடகங்கள் எழுதுகின்ற ஒரு நிலையில் இன்றைய ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. புறப்பொருள் பற்றிய இலக்கியங்களில் மட்டுமன்றி அக வாழ்க்கையை பற்றி கூறும் அக இலக்கியங்களிலும் போர் செய்திகள் சுவைப்பட கூறப்பட்டுள்ளன. போர் காரணங்கள் அந்த காலத்தில் பல்வேறு பழங்குடிகளும் குலங்களுமாக பரந்து இருந்த சங்ககால தமிழ் சமுதாயத்தில் மூவேந்தருடைய அரசுகள் உருவாயின. முடியரசு நிறுவப்படும் போதெல்லாம் பல்வேறு இனக்குழுக்களை அடக்கி அவற்றை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்காக, ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக மூவேந்தர் முயன்றனர். அதனால் அவர்கள் போரிட வேண்டிய நிர்பந்தம் நேரிட்டது. பழந்தமிழர் போர்கள் பெரும்பாலும் உரிமையை காக்கவும் தன்மானம் காக்கவும் நடைபெற்ற தற்காப்பு போர்கள் என்றே கூறலாம். பண்டைக்கால போரினால் நாட்டுக்கு நாடு கேடு விளைந்தது என்பதில் ஐயமில்லை. ஆனால் பொதுமக்கள் உயிர் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டது. தப்பித்து வெளியேறுவதற்கு காலம் கொடுப்பார்கள். அவர்கள் வெளியேறிய பின்னே போர் தொடுப்பார்கள். இதுதான் சிறந்த யுத்த தர்மமாக கடைபிடிக்கப்பட்டது என்று சொல்லலாம்.
போருக்கு முன்னரே எச்சரிக்கும் அந்த அறச்செயலும் ஆவும் ஆணியற் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடை ஈரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கட நீர்க்கும் பொன் போல் புதல்வர் பெறா ஆத்தீரும் என்று ஒரு புறநானூற்று பாடல் இருக்கின்றது. அவர்கள் பின்பற்றிய போர் அறங்களாக பகைவருக்கு போர் அறிவித்த பின்னர் போர் புரிதல், ஒத்த வலிமையுடையாரோடு மட்டுமே போரிடுவது, புற முதுகிடுவதோருடன் போர் செய்யாமை, விலங்கின் மேல் படையெறியாமை, பருவம் சார்ந்து போர் புரிதல், களம் சார்ந்து போர் செய்தல், இரவில் போரிடாமை, படைபலத்தினும் அறமே வெற்றிக்கு அடிப்படை என்று கருதுதல், அறப்போற்றுதல்கள் என்பன போராற்றுதல் என்பன அடங்கும். காலம் செல்ல செல்ல போர் நடத்தும் முறைகளில் மாற்றம் ஏற்பட்டது. பொருள் உற்பத்தியிலும் தொழில்நுட்பத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆயுதங்கள் மாறின. போர் முறைகளும் மாறுதல் அடைந்தன. அதற்குரிய விதிமுறைகளும் மாறின. மன்னர்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கைகளும் மாறின. நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய வேறுபாடுகளும் மாறின. போர் புரிவதற்கான காரணங்களும் மாறின. இப்படி எல்லாமே மாறிக்கொண்டு சொல்லும் போது எங்கிருந்து அறப்போர் நிகழும்? உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எங்கெல்லாம் போர்கள் இடம்பெற்றனவோ அங்கெல்லாம் போர் இலக்கியங்கள் தோன்றின. முதலாம் உலகப் போரின் பின்னரும் 2ஆம் உலகப் போரின் பின்னரும் பல போர் இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. ஒரு நாட்டுக்குள் இன மத ரீதியான ஒடுக்கப்பட்ட மக்கள் தமது உரிமைகளுக்காக கிளர்ந்தெழுந்து போராடிய உள்நாட்டு போர்களிலிருந்து பல உன்னத இலக்கியங்கள் தோன்றியதை ஐரிஷ் பலஸ்தீனிய இலக்கியங்கள் காட்டி நிற்கின்றன. இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கலை மற்றும் இலக்கியத்தில் காதல் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றதோ அதே அளவுக்கு போர்த்திறனும் கொண்டாடப்படுகின்றது. போர்ச்சூழல், வீரர்களின் வெறியாட்டு, வன்முறைகள், குருதி, வெற்றிகள், தோல்விகள் என அனைத்து நிகழ்வுகளும் ஏதேனும் ஒரு படைப்பாளியால் கலையாகவும் இலக்கியமாகவும் மாற்றப்படுகின்றது. சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லப்படுவது பழந்தமிழ் காலத்தில் சங்க இலக்கியங்கள், சங்கம் மருவிய இலக்கியங்கள் தவிர பிற்பாடு சிற்றிலக்கியம் என்றொரு வகை உருவானது. இந்த சிற்றிலக்கியங்களில் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் பாடப்பட்ட பாடல்கள் உள்ளடக்கம். புறத்தில் பெரும்பாலும் போர் வெற்றிகள், கொடைத்திறன், ஆட்சி முதலியவை முன்னிலைப்படுத்தப்பட்டன. அவற்றில் களம் குறித்தும் போர் நிகழ்வுகள் குறித்தும் பலவிதமான பாடல்கள் உள்ளடக்கப்பட்டன. அவை போரின் பிரம்மாண்டத்தையும் அந்த போரினால் விளையும் நன்மை தீமைகளையும் உள்ளடக்குகின்றன. போரின் பிரம்மாண்டத்தை பாடுவது பரணி என்கின்ற சிற்றிலக்கியமாகும். போரில் 1000 யானைகளை கொன்று வீழ்த்திய வீரனுக்கு பரணி பாடுவது என்பதும், போர்க்களத்தில் போர் தெய்வமான கொற்றவைக்கு பரணி நாளில் பூசை நிகழ்த்தி வீழ்ந்து கிடக்கும் வீரர்களை கூழாக சமைத்து பேய்கள் உண்டு வெற்றி பெற்ற மன்னனின் புகழை புகழ்ந்து கொண்டாடுவதும் பரணியில் உள்ளடக்கம். களவழி 40 போர்க்கள நிகழ்ச்சிகளை 40 வெண்பாக்களில் உள்ளடக்கிய நூலாகும். இப்படி சங்ககால இலக்கியங்கள் போரை தம்முடைய வாழ்வின் அங்கங்களில் ஒன்றாகவே மதித்து நடத்தியிருக்கின்றன. உலக இலக்கியங்களில் போர் இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1895ஆம் ஆண்டு ஸ்டீஃபன் கிரேன் எழுதிய The Red Badge of Courage என்ற நூலை நாம் குறிப்பிடலாம். அடுத்து A Farewell to Arms என்று ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருக்கின்றார். முதலாம் உலகப் போர் நமக்கு நம்முடைய மூத்த தலைமுறைகளுக்கு நினைவு திறந்த நாட்களில் நடக்க தொடங்கிய முதலாம் உலகப் போர் தான் முதலில் போர் இலக்கியங்களுக்கு வித்திட்டன. வார் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாம் உலகப் போரை தொடர்ந்த வந்த இலக்கியங்கள் பெரும்பாலும் 1920களில் புகழ் பெற்றன. அதன் பின் வியட்நாம் போர், ஈராக் போர், இலங்கை போர் எல்லாம் பின்னால் வந்தவை. வியட்நாம் வார் பற்றிய ஒரு நாவல் டிம் ஓபிரையன்ஸ் The Things They Carried என்ற அந்த புத்தகம் புலிட்சர் பிரைஸையும் நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்டு 1990ஆம் ஆண்டுக்கான விருதையும் பெற்ற ஒரு நாவலாகும். டிம் ஓபிரையன்ஸின் அந்த நூல் ஒரு போர் இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வியட்நாம் அந்த சண்டையை வைத்து சொல்லக்கூடிய ஒரு மிக அருமையான நூலாகும். இதை தவிர போர் இலக்கியங்களில் மை வார் கில்லிங் டைம் இன் ஈராக் என்று அண்மையில் கால்பி பசல் என்றவர் எழுதிய நூலும், அதாவது ஈராக் சண்டைக்கு பிறகு லவ் மை ரைஃபிள் மோர் தேன் யூ என்று யங் அண்ட் ஃபீமேல் இந்த US ஆர்மி பை கைலா எழுதின
ஒரு புத்தகமும், The Last True Story I'll Ever Tell என்று An Accidental Soldier's Account of the War in Iraq by John Crawford Williams and Chimamanda Ngozi Adichie என்ற நூல்களும், ஹெலன் பெனடிக்ட்ஸ் சாண்ட் குவீன் என்ற புத்தகமும், காரா ஹாஃப்மன்ஸ் பி சேஃப் ஐ லவ் யூ என்ற நாவலும், சாரா நோவிக்ஸ் கேர்ள் அட் வார் என்ற நாவலும் மிகவும் புகழ்பெற்றவை. வலைமனைகளை எடுத்துக்கொண்டால் மை வார் பை பசல், அந்த வலைமனையில் நிறைய அமெரிக்க சண்டை தொடர்பான கருத்துக்கள் இருக்கின்றன. பாக்தாத் பர்னிங் என்று ஒரு ஈராக்கிய ஒரு வலைமனையிலும் நிறைய இலக்கியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டயஸ்போரிக் லிட்ரேச்சர், இதுதான் புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்களின் இலக்கியங்கள் அடையாளம் காணப்பட்டதாகும். உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்களில் முதலில் புலம்பெயர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள், இன ரீதியாக அடையாளம் காணப்பட்டவர்கள் யூதர்கள் தான். அந்த யூதர்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர்களே தான் அந்த சொல்லையும் கண்டுபிடித்தார்கள். டயஸ்போரா என்பது யூத மக்களில் புலம்பெயர்ந்தவர்களை குறிக்கும் சொல்லாகத்தான் முதலில் பயன்படுத்தப்பட்டது. போர் காரணமாக புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தமது நாட்டினை பிரிந்த ஏக்கத்தினையும் சென்றடைந்த நாடுகளில் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் பதிவு செய்திருக்கின்றனர். இதனால் டயஸ்போரா லிட்ரேச்சர் என்ற புலம்பெயர் இலக்கியம் உருவானது. புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் என்ற சொல்லை முதலில் தமிழில் பயன்படுத்தியவர் எஸ்போ என்று சொல்லப்படும் ஈழத்தின் முன்னணி எழுத்தாளர் எஸ் பொன்னுத்துரை தான். 1989 ஆண்டில் மெல்பர்னுக்கு வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னுக்கு வந்த அவர் 2 சொற்களையும் சேர்த்து ஒரு இலக்கிய விழாவில் முன்மொழிந்தார். புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் எதிர்காலத்தில் தலைமையேற்கும், புலம்பெயர்ந்தோர் இலக்கியமே எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவில் பேசப்படும் என்ற கருத்தை அவர் சில வருடங்களுக்கு முன் இங்கு சொன்ன போது இலக்கிய உலகில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சை எழுந்தது. புலம்பெயர்ந்து வாழ்தல் என்பதன் அடிப்படை சொந்த பிறந்த மண்ணை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறும் மக்கள் அந்நிய நாட்டில் பிற மொழி கலாச்சார சமூகங்களில் வாழ்க்கை நடத்துவதைத்தான் குறிக்கின்றது. இதில் போரின் வடுக்களோடு இந்த வாழ்க்கை நடக்கின்றது என்பதை உணர்த்தியது ஈழத்தமிழர்களாகும். தமிழ் சமுதாயம் அண்மை காலம் வரை, அதாவது இலங்கையில் போர் ஏற்படுவதற்கு வரை புலம்பெயர்தலை அறியாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை நடத்திய சமுதாயம்தான். தமிழர்கள் சங்க இலக்கியங்களில் பார்த்தீர்கள் என்றால் வணிகத்திற்காக போயிருப்பார்கள், அவர் புலம்பெயர்ந்து போயிருக்க மாட்டார்கள். வணிகம் செய்துவிட்டு திரும்பி நாட்டிற்கு வருவார்கள். பூம்புகார் நகரை பற்றி குறிப்பிடும் போது பதி எழு அறியா பழங்குடி மக்கள் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார். அதாவது அந்த நகரத்தை விட்டு மக்கள் இடம்பெயர மாட்டார்களாம். தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தது பற்றி தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் மிகுதியாக கிடையாது. இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள், போய் எங்கேயாவது வேலை செய்துவிட்டு பணி செய்துவிட்டு பொருள் ஈட்டி விட்டு திரும்பி வந்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படி வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்தில் போய் இருந்ததாக அந்த காலத்தில் குறிப்புகள் இல்லை. பின் 1983 இலங்கையில் இனக்கலவரம் தொடர்ந்தது. இது தமிழர்களின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தது என்பதை மறுக்க முடியாது. போர் இலக்கியத்துக்கான முதல் வித்து இந்த பின்னணியில் தான் தொடங்கியது. அந்த அடிப்படையில் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் மொழி, கலாச்சாரம், இலக்கியம் ஆகியவற்றை பராமரித்து வர தவறவில்லை. அம்மா அவர்கள் சொன்னது போல் அவர்கள் சென்ற இடமெல்லாம் தங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் இவற்றை கட்டி காத்து வந்தார்கள். இன்றளவும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றளவும் அடுத்த தலைமுறைக்கு தம்முடைய அடையாளத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதனால் போர் இலக்கியங்கள் ஈழத்தமிழருக்கே உரிய தனிப்பெரும் இலக்கியமாகும். போரின் கோரம் கிழித்து போட்ட அவர்களின் வாழ்க்கை 3 தலைமுறைகளை போர் இலக்கியங்கள் படைக்க வைத்து விட்டன என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். போர் இலக்கியங்கள் இருதரப்பினர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஆயுதங்களை ஏந்தி போரினால் ஏற்பட்ட வலிகளை சுமந்து அதனால் வெளிவந்தவைகளே இந்த போர் இலக்கியங்கள் என்று சொல்லலாம். புலம்பெயர்ந்த மக்கள் இலக்கியம் என்பது ஒரு தனி மனிதன் ஓர் இனம் அகதி அந்தஸ்து பெற்று தான் வாழப் புகுந்த வீட்டில், நாட்டில் தன் அடையாளத்தையும் தன் குடியுரிமையையும் இழக்கும் நிலையில் கூட கல்வி அல்லது தொழில் காரணமாக இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்த நிலையில் தன் அடையாளத்தையும் குடியுரிமையையும் இழந்து அந்த நாட்டின் குடியுரிமையை பெறும் நிலையிலும் கூட எழுதப்படும் இலக்கியம் என்று
புலம்பெயர்ந்து வாழும் எழுத்தாளர் ஜீவகுமாரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஜீவா இந்த வரைவிலக்கணத்தை போருக்கு முன்பு கல்வித்தகமை காரணமாக குடிபெயர்ந்த மக்களுக்கும், போர் காரணமாக அகதியாக குடிபெயர்ந்த மக்களுக்கும், தொழில் காரணமாக இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கைக்கு இடம்பெயர்ந்த மக்களுக்கும் பொருத்தி பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அது புலம்பெயர்ந்த இலக்கியத்திற்கு பொருந்தும். போர் இலக்கியத்தை புலம்பெயர்ந்த இலக்கியத்துடன் சமப்படுத்திவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது இழப்பும் வலியும் துயரமும் மன பாதிப்புகளும் நிறைந்தது. வாழ்க்கையை, உயிர்களை தொலைத்த கோரமான அனுபவ கோர்வை. ஈழத்து மக்கள், இன்றைய உலக மக்கள் போர் என்பதை வெள்ளித்திரையில் தான் பார்த்திருக்கின்றீர்கள். ஆனால் ஈழத்து மக்கள் கண்ணெதிரே கண்டிருக்கின்றார்கள். சதையும் இரத்தமும் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூழாக கிடந்ததை கண்ணால் கண்டிருக்கின்றார்கள். ஈழத்து மக்கள் போருடன் தூங்கி, போருடன் வாழ்ந்து, போருடன் இறந்து கொண்டிருந்தவர்கள். அந்த அனுபவத்தை எந்த இதிகாசங்களும், எந்த இலக்கியத்திலும், எந்த மொழியிலும் கொடுத்துவிட முடியாது. போரின் சாட்சியங்கள், போர் பற்றி பேசும் பழங்கால தமிழ் இலக்கியங்கள் தமிழரின் வீரத்தை ஏம்பி நிற்கின்றன. ஆனால் நவீன காலத்தில் போரில் ஈடுபட்டவர்கள் மட்டுமன்றி பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு நவீன போர் இலக்கியங்கள் மட்டுமே சான்று பகர்கின்றன. போர் இலக்கியத்தின் முக்கிய பரிமாணம் அதன் ஆவணத்தன்மையாகும். அவை போரின் சாட்சியங்களாகும். அறம் தொலைந்ததற்கு சாட்சி போர் இலக்கியமாகும். போரின் பின் வெளியில் தெரியாமல், சொல்லாமல் இருந்த செய்திகள் பல இன்று படைப்புகளாக பல வடிவங்களில் வெளிவந்துள்ளமை இலக்கிய உலகிற்கு ஒரு ஆரோக்கியமாக ஆன நிகழ்வாகவே இருக்கின்றன. குறிப்பாக மனித நேயம். போரின் அழிவின் பிரம்மாண்டத்தை சுட்டுவதற்கு அறம் சில சமயங்களில் தடையாக இருக்கின்றது. இதை காட்டக்கூடாது, இதை சொல்லக்கூடாது என்று. ஆனால் சமகாலத்தில் ஒரு போரின் அழிவினை அனுபவிக்க முயலும் போது நாம் மேற்பூச்சாக அணிந்திருக்கும் மனித நேயம், கருணை போன்றவை பாதிக்கப்பட்டாலும் கூட நடந்ததை சொல்ல வேண்டிய ஒரு கடமை இலக்கியங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. போரின் பரிமாணங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆவணங்களுக்கு வெறும் வரலாற்று குறிப்புகள் போதும். போர் இலக்கியங்களை ஆவணமாக்கி மட்டும் வாசிப்பது படைப்பாளியை சிறுமைப்படுத்தும் செயலாகும். படைப்பாளி நமக்களிக்கின்ற போரின் பரிமாணங்கள், அதன் உணர்வை பெறுவதற்கு காட்சிப்படுத்தல் என்பது முழுமையாக தேவைப்படுகின்றது. அந்த காட்சிப்படுத்தல் கோரமாக இருக்கலாம். அதில் அழகியல் எனக்கூடிய எஸ்தெட்டிக்ஸ் எப்படி வெளிப்படும்? அதனால் அந்த போர் இலக்கியங்களின் பரிமாணங்கள் நிர்வாணமாகவே காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இது விமர்சனமா பிரச்சாரமா என்று சில இலக்கியங்களை சில பேர் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கும் போர் இலக்கியங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு சார்பார் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு ஏற்ப எழுதியிருப்பார்கள், ஒரு சார்பார் இல்லை இது சரியானது அல்ல என்று விமர்சனம் செய்வார்கள். புலம்பெயர் நாடுகளில் போரை நடுநிலையுடன் நின்று விமர்சிக்கும் வகையிலான ஆரோக்கியமான படைப்புகள் வெளிவந்த நிலை காணப்பட்டது, இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை பிரச்சார நடி அதிகம் வீசும் படைப்புகளும் வெளிவந்து கொண்டிருந்தன என்பதை மறுப்பதற்கும் இல்லை. பிரச்சார இலக்கியம் என்ற வகையில் பார்த்தீர்கள் என்றால், போர் உச்சகட்டத்திற்கு சென்ற காலத்தில் போருக்கு சார்பான பிரச்சார இலக்கிய வடிவங்களுக்குரிய களம்தான் இலங்கையில் நிலவியது. இதை மறுப்பதற்கு இல்லை. இது காலத்தின் தேவையாக போராடுபவர்களுக்கு இருந்தது என்று சொல்லலாம். இதனை தாண்டி எழுதியவர்கள் சில பல விடயங்களை குறியீட்டு மூலமே எழுதினார்கள். இந்த இடத்தில் ஈழத்தின் இலக்கிய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். 2000 ஆண்டு பழமை பெற்றது பழந்தமிழ் ஈழத்து இலக்கியங்கள் என்பது பழந்தமிழ் இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் சான்றாக சொல்வதாகும். மிஷனரி அறிமுகப்படுத்திய அச்சியந்திரம், வசன நடையில் ஏற்பட்ட மாற்றம், வளர்ச்சி, பத்திரிகைகளின் தோற்றம் ஆகியவை ஈழத்து இலக்கிய வரலாற்றில் மாற்றங்களை கொண்டு வந்தன. இது ஆரம்ப காலத்தில் 1930களில் இந்த வகை மாற்றங்கள் இடம்பெற்றன. இதன் பின் தமிழ் தேசிய உணர்வு காலகட்டம் என்று அந்த காலகட்டத்தை பேராசிரியர் சிவத்தம்பி குறிப்பிடுகின்றார். 80களில் தொடங்கிய ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்ட காலம் அது. போர் இலக்கியம், புலம்பெயர் இலக்கியம் ஆகியவற்றுக்கு வழிவிட்ட காலம் அது. அதுவே உலகத்தமிழ் இலக்கியத்தை கொண்டு வந்தது என்று சொல்லலாம். முதல் போர் இலக்கியம் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இல்லத்தில் இருந்து வெளிவந்தது புதியதோர் உலகம் என்று 1985 கோவிந்தன் எழுதிய நூலை நாம் சொல்லலாம். போர் இலக்கியத்தின் பண்புகள் பற்றி திரு ஞானசேகரன் ஞானம்
இதழின் ஆசிரியர் சொல்லுகின்றார், நிகழ்வுகளை ஆவணப்படுத்த வேண்டும், போர்ச்சூழலை ஆவணப்படுத்த வேண்டும், மனித அவலங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும், போர்க்களம் பற்றிய குறிப்புகள் இருக்க வேண்டும், பெண் போராளிகளின் படைப்புகள் உள்ளடக்கப்பட வேண்டும், உளத்தாக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும், பாலியல் வன்முறைகள், அகதி வாழ்க்கை, இடப்பெயர்வு, எதிர்ப்பு இலக்கியங்கள் என்று இப்படி பலவாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றார். இதையொட்டி பார்க்கும்போது போர் இலக்கியங்களை யார் எழுதியிருக்கின்றார்கள்? போரில் ஈடுபட்டிருந்த தரப்பினர், போராளிகள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், போரினால் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த மக்கள், போரையும் அதன் விளைவுகளையும் அனுபவித்த மக்கள், இவற்றை தவிர பார்வையாளர்களும் எழுதியிருக்கின்றார்கள். எழுதுவதில் சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. இருதரப்பிலும் எழுதப்படாத தணிக்கை நிலவியிருக்கின்றது. போராளிகளிடமிருந்தும் அரசிடமிருந்தும் சில தணிக்கைகளும் முரண்பாடுகளும் சில விதமான கட்டுப்பாடுகளும் இருந்திருக்கின்றன. அச்சுறுத்தல், அரசு சார்பில் அழுத்தம், குழுக்கள் சார்பில் அழுத்தம், படைப்பிலக்கியத்துக்கான சூழ்நிலை இல்லாத நிலைமை, நிலையில்லாத வாழ்க்கையில் தான் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். உலகத்தமிழ் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய சோபா சக்தியின் பாக்ஸ், தேவகாந்தனின் கனவு சிறை, நார்வே தியாகலிங்கத்தின் திரிபு, கருணாகரமூர்த்தியின் பெர்லின் நினைவுகள், ஜீவகுமாரனின் கடவுச்சீட்டு, விமல் குழந்தைவேலின் வெள்ளாவி, கஜகர்ணம், பார்த்திபன், வான, கிரிதரன், அகில், குரு அரவிந்தன், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் ஆகியோரின் நாவல்கள் இவை உலகத்தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள். அவற்றில் முக்கியமானவை, குறிப்பாக மிக ஆற்றலோடு இயங்கும் படைப்புகளாகவும் உள்ளன. அவைகள் தலை சிங்கத்தின் ரத்தம் என்ற படைப்பு, பிரமிழின் லங்காபுரி ராஜா, அங்குலிமாலா, குமார் மூர்த்தியின் பயணம், கலாமோகனின் 3 நகரங்களின் கதை, நைஜீரிய இளம் விபச்சாரியும் நானும் எனது நாயும் போன்றவை இவற்றில் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்தில் போர் 3 தசாப்த காலமாக இடம்பெற்று பின் விடுதலை போர் கடைசியாக முடிவடைந்தது முள்ளிவாய்க்கால் காவலில். உலக அளவில் வேறெந்த தமிழர்களுக்கும் கிடைக்காத நெருக்கடிகள், துயரம், இழப்பு, அனுபவம் ஈழத்தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் கிடைத்தது என்பது ஒரு முக்கியமான வரலாற்று சான்றாகும். போர் இலக்கியம் என்ற புது அத்தியாயத்தை நவீன தமிழ் இலக்கியத்திற்கு அளித்தவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. வெவ்வேறு காலகட்டங்களில் ஈழத்து படைப்பாளிகள் அப்படி எழுதப்பட்ட நாவல்கள், அவை தவிர வெவ்வேறு களங்களை பயன்படுத்தி வெவ்வேறு அரசியல் சார்பையும் கொண்டு பலவிதமான படைப்புகளை ஈழத்தமிழர்கள் படைத்திருந்தாலும் அந்த போர் இலக்கியங்களில் பெண் இலக்கியவாதிகளின் பங்களிப்பும் கணிசமாகவே உள்ளது. விடுதலை புலிகளின் அமைப்பில் பெண்கள் ஆற்றிய பங்கு குறிப்பிடத்தக்கது. அதனால் விடுதலை புலிகள் மகளிர் அமைப்பு சுதந்திர பறவைகள் என்ற பெண் பிரிவினை வைத்து அதில் இலக்கியங்களும் ஊடகங்களும் இணைந்து செயலாற்றின. வெளிச்சம், சுதந்திர பறவை, எரிமலை, ஈழநாதம் போன்ற முக்கிய இதழ்களாக இருந்திருக்கின்றன. அம்புலி, ஆதிலட்சுமி சிவகுமார், கஸ்தூரி, மலைமகள், தமிழவள், தமிழ்கவி, சுதாமதி, நாமகள், தூயவள், செந்தனல், பிரேமினி சுந்தரலிங்கம், மன்னார் ரூபி மார்கரெட், சோழநிலா, அலை இசை போன்றோர் இவற்றில் குறிப்பிடத்தக்கவர்கள். போரில் கவிதைகளை எடுத்துக்கொண்டால் எழுதாத உன் கவிதை, வானதியின் கவிதைகள், கஸ்தூரியின் ஆக்கங்கள், பாரதியின் காதோடு சொல்லிவிடு, சிவரமணி கவிதைகள், தூயவளின் நிமிர்வு, செல்வி சிவரமணி கவிதைகள், ஔவையின் எல்லை கடத்தல், வெளிச்சம் கவிதைகள், காலம் எழுதிய வரிகள், அம்புலி கவிதைகள், ஆணையிரவு, வானம் எம்பசம், செம்மணி, ஆழியாளின் உரத்து பேச முதலான தொகுப்புகளை நாம் காணலாம். இதை தவிர மேஜர் பாரதி காதோடு சொல்லிவிடு என்ற கவிதையும், அடல் பாலசிங்கத்தின் சுதந்திர வேட்கை மற்றும் பெண்களும் புரட்சிகளும் என்ற நூலின் ஆங்கில நூலின் தமிழாக்கங்களும், கேப்டன் கஸ்தூரியின் ஆக்கங்கள், வானதியின் கவிதைகள், மாலதி படையினரின் விழுதாகி வேறுமாகி போன்ற படைப்புகளையும் நாம் சொல்லலாம். இவை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இருக்கின்றன. அதை தவிர அவர்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய இலக்கியங்களாகும். ஜனநாயகம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, சகோதர படுகொலை, பழிவாங்கல் போன்றவற்றை விமர்சித்த படைப்புகளும் இருக்கின்றன. தாமரை செல்வி என்பவர் ஒரு முக்கியமான எழுத்தாளர். 1973 முதல் அவர் எழுதி வரும் சிறுகதைகளையும் நாவல்களையும் இதுவரை 9 நூல்களாக வெளியிட்டிருக்கின்றார். சாகித்ய விருது கிடைத்துள்ளது. வன்னியில் வசித்து வந்த இவர் இப்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றார். இவருடைய சுமைகள், தாகம், வீதியெல்லாம் தோரணங்கள் மற்றும் பச்சை வயல் கனவு போன்ற நாவல்கள் மிக பிரபலமானவை. அத்துடன் மழைக்கால இரவு,
அழுவதற்கு நேரமில்லை, வன்னியாட்சி போன்ற சிறுகதை தொகுதிகளையும் அவர் எழுதியிருக்கின்றார். முதல் நாவல் என்று சொன்னால் போர் இலக்கியத்தில் பார்த்தினியம் என்று திருகோணமலையை சேர்ந்த கலைவாணி என்றவர் அவருடைய இயற்பெயர் தமிழ் நதி என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் இந்த நூலை. பார்த்தினியத்தை விடுதலை புலிகளின் ஆதரவாளர் இவர் 1992 கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். ஈழ போராட்ட வரலாற்றில் ஏற்பட்ட சறுக்கல்களையும் உள்முரண்களையும் அதனால் பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களது வாழ்க்கையையும் இவர் பதிவு செய்ததன் மூலம் அரசியல் நேர்மையுள்ள படைப்பாக இந்நூல் மிளிர்கின்றது. தமிழ் நதி 1983 1990 கால பகுதியில் நேர்முகமாக தான் கண்டதை, கேட்டதை, அனுபவித்ததை, உய்த்து உணர்ந்ததை என்று தனது பார்வையில் பட்டதையெல்லாம் அந்த நாவலில் எழுதியிருப்பதாக சொல்லுகின்றார். மனச்சாய்வுகளை, பக்கச்சார்பின் பள்ளங்களை உண்மையை கொண்டும் நிரப்பும் கடமை அரசியல் வரலாற்றினை தொட்டெழுதும் படைப்பாளிக்கு உள்ளது என்று அவர் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த பிரஞையோடு தான் நான் இதை எழுதினேன், அதாவது பக்கச்சார்பின்றி நான் என்னுடைய நூலை படைத்திருக்கின்றேன் என்று நேர்மையாக குறிப்பிட்டிருக்கின்றார். புனைவிலக்கியத்தின் அத்தனை பிரஞ நிலை கலையின் இயல்பான ஓட்டத்திற்கு எதிரானது என்று சிலர் கூட அத்தகைய ஒரு பிரஞ நிலை வந்து புனர்விலக்கியத்திற்கு ஓட்டத்திற்கு இயல்பான ஓட்டத்திற்கு எதிராக என்று கூறினாலும் கூட அரசியல் புதினங்களில் வரலாறு குறித்த பிரஞையோடு இயங்கவில்லை எனில் அதுவும் கலைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நேர்மைக்கு எதிர் திசையில் செல்லக்கூடியது. அதாவது அந்த மாதிரி நேர்மையாக எழுதவில்லை என்றால் கலைக்கு தேவையான நேர்மையை நாம் தாண்டி செல்கின்றோம். அதனால் நான் இதை நேர்மையாக படைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இதை தவிர குந்தவையின் பெயர்வு என்ற சிறுகதை போர்க்காலத்தில் அகதிகள் இடம்பெயர்ந்த துயரத்தை, குழந்தைகளின் பசியை சொல்கின்றது. போர் முடிந்து ஊருக்கு திரும்பிய மக்கள் சொந்த ஊர்களுக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்ட அனுபவித்த துன்பங்களை சொல்கின்றது. காலை இழந்த பின் என்ற சிறுகதையும் போர் முடிந்த பின்பு அங்கு நடந்த சம்பவங்களை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக சொல்கின்றன. உறவுகளை இழந்த சிறுவர்கள் மனம் பேதலித்து போனதை பற்றி நீட்சி என்ற சிறுகதை சொல்லுகின்றது. போர் இலக்கியங்கள் இன்னொரு முக்கியமானது பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்டது தமிழ் கவி என்றவரால் எழுதப்பட்ட ஊழிக்காலம். தமிழ் கவி புலிகளின் குரல் வானொலியில் பணிபுரிந்தவர், பாடகி, புகைப்பட கலைஞர், ஆசிரியர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், ஊடகத்தின் அத்தனை முகங்களையும் கண்டவர், அத்தனை துறைகளிலும் பணியாற்றியவர், தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 மொழிகளையுமே சரளமாக பேசக்கூடியவர். ஈழத்தின் கடைசி கட்ட போர் அனுபவங்களை நாவலாக பதிவு செய்திருக்கின்றார். போரின் வலி நேரடி சாட்சியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மக்கள் இலக்கியமாகவே இந்த நூல் பயணிக்கின்றது. ஊழிக்காலம் ஊழல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, சாதிய முரண்பாடுகள் என்ற அனைத்தையும் தொட்டு செல்லுகின்றது. போரின் உச்ச காலத்தில் சமூக முரண்பாடுகளின் புதிய பரிமாணத்தை படம் பிடித்து காட்டுகின்றது. மரணத்தின் விளிம்பிலும் கூட அவற்றிலிருந்து விடுபட முடியாத மனித உணர்வுகளை ஊழிக்காலம் விசாரணை செய்கின்றது. தமிழ்கவி சொல்லும் போது படைப்பாளிக்கு குறிப்பான அரசியல் பார்வை இருந்தாலும் கூட தான் இருந்த இயக்கத்தின் பிரச்சார நோக்கங்களை தாண்டிய எழுத்தை காணக்கூடியதாக உள்ளது என்றும், பேரினவாத அரசின் உச்சபட்ச அழிப்பின் கோரம் நூல் முழுதும் இழையோடுகின்றது என்றும், இயக்க பொறுப்பாளர்களின் தவறுகள், நிர்வாக ஊழல்கள் போன்ற அனைத்தையும் தான் சொல்வதாக சொல்லி இவை அனைத்தையும் கடந்து செல்லும் ஒரு நூலாக இது இருக்கின்றது. போர் இலக்கியங்கள் என்ன பாடத்தை சொல்லித் தருகின்றது? சம்பவங்களின் தொகுப்பாக சொல்லப்படும் இந்த இலக்கியங்கள் எதிர்கால அரசியலுக்கு தேவையான பாடங்களின் தொகுப்பு என்றே நான் சொல்லுவேன். இந்த போர் இலக்கியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்பவற்றை அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நாம் எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் சொல்லுவேன். அடுத்து இன்னொரு நூல் ஒரு கூர்வாளின் நிழலில் என்று புலிகளின் மகளிரணி தலைவி சுப்பிரமணியம் சிவகாமி என்பவர் எழுதியிருக்கின்றார். இறுதி போரின் போது கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு முகாமில் 2013 விடுவிக்கப்பட்டவர். பள்ளி மாணவியாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அரசியல் துறை பொறுப்பாளராக ஏற்பட்ட அனுபவங்கள், அவற்றில் தான் பங்கேற்ற விதம், தான் அனுபவித்த சிக்கல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சுயசரிதை நூல் இந்த நூல். அவரது வரிகளில் சொல்ல போனால்,
பெண் போராளிகளில் பலர் சிறந்த இலக்கிய கர்த்தாக்களாகவும் ஆயுத போராட்டத்துக்கு அப்பால் அரசியல் சமூகம் பற்றிய தளங்களில் பறந்து விரிந்து தேடல் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கின்றனர். ஆனாலும் இயக்கத்தின் போராட்ட கருத்தியலின் எல்லைக்கு வெளியே செல்லாமல் போராட்டத்தின் நியாயங்களை வலுப்படுத்தும் வகையில் தான் அவர்களது படைப்பாற்றல்களும் வெளிப்படுத்தல்களும் அமைந்திருந்தது என்றும் சொல்லுகின்றார். அதாவது பெண் போராளிகள் எழுதுவதற்கு சில கருத்தியல் கட்டுப்பாடுகள் இருந்திருக்கின்றன. அவற்றை மீறாமல் அந்த போராட்டத்தின் நியாயங்களை வலுப்படுத்தும் வகையில் தான் அந்த படைப்பாற்றல்களும் இருந்திருக்கின்றன என்று அவர் சொல்லுகின்றார். அச்சில் வெளிவந்த நூல்கள் தவிர எண்ணியல் ஊடகங்களில் படைக்கப்பட்ட போர் புலம்பெயர் இலக்கியங்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்க முடியவில்லை. என்ன ஏதோ கிடைத்தவற்றை எடுத்து அவற்றிலிருந்து தான் இந்த கட்டுரையை நான் எழுத முடிந்தது. தவிர நாட்டுப்புற கலைகள், கூத்து, நாடகம் தவிர தமிழ் கலைஞர்கள் வெளிக்கொண்டு வந்த படைப்புகள் பங்களிப்பும் கூட இந்த கட்டுரையில் நான் பதிவு செய்ய முடியவில்லை. போரின் அவலங்களையும் யதார்த்தங்களையும் சொல்வதை மட்டுமன்றி போர் உணர்வுகளை மீட்டெடுக்கவும் போரை கொண்டாடவும் இந்த இலக்கியங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் மறுக்க முடியாது. முக்கிய அம்சங்கள் போர் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் தங்களுடைய பயண அனுபவங்கள், தாயக நினைவுகள், புலம்பெயர் வாழ்வின் அவலங்கள், கலாச்சார கலப்பு மற்றும் முரண்பாடு, அகதி நிலை, தம்முடைய கலாச்சார இம்சைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சார இடைவெளியை நிரப்ப முடியாமல் தவிக்கும் தவிப்புகள், இவை அனைத்தையுமே அவர்கள் உள்ளடக்கியிருக்கிறார். நிறவாதம், புதிய சூழல்சார் வெளிப்பாடுகள், பெண்களின் விழிப்புணர்வு மற்றும் விடுதலை, அனைத்துலக நோக்கு, அரசியல் விமர்சனம், இவையும் போர் இலக்கியங்களின் முக்கிய அம்சங்களாகும். என்னுடைய கேள்வி, யுத்த சூழல் உண்மை, கதையுள் பேசப்படும் பிரச்சனைகளும் உண்மை. அதை கையாளும் எழுத்தாளர்களிடம் படைப்பு எழுச்சி இருக்கின்றதா இல்லையா? மாறாக கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து கதைகளாக இட்டுக்கட்டப்பட்டவையாக இருக்கின்றனவா இல்லையா? படைப்பாளை அதனை ஒரு அனுபவமாக இதயபூர்வமான குரலில் வாசகனை பாதிக்க செய்யும் பேராற்றலாக மாற்றமடைய செய்திருக்கின்றார்களா இல்லையா? இதற்கு நிறைய பேர் இலக்கியங்களை நாம் படித்தால்தான் ஒரு தீர்மானத்திற்கு நாம் வர முடியும் என்று நினைக்கின்றேன். சில சமயங்களுடன் உணர்வுடன் ஊடுருவும் திருப்பம் வாசகர்களுக்கு பிடிக்கலாம், ஒரு இனத்திற்கு கூட பிடிக்கலாம். வாழ்க்கையின் யதார்த்தம் என்பது அது அல்ல என்பதை உணர்ந்து கூட இந்த போர் இலக்கியங்கள் சிலவற்றை திரும்பிப்படுத்தியும் இருக்கலாம். இவை நாம் கண்ணால் கண்டவை அல்ல, கண்டவர்கள் சொன்னதை நாம் கேட்கின்றோம். சில பேர் அதற்கு சாட்சிகளாக இருக்கலாம், சில வாசகர்களுக்கு அவை நேரடியாக கண்டதாக இருக்கலாம். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது என்ன என்று கூட தெரியாமலும் இருக்கலாம். யுத்த நெருக்குதலில் மக்களின் இயக்கங்களை, பூர்வீக இடம் குறித்தான நினைவுகளை சொல்லும் போது அதை சென்டிமெண்ட் என்ற முடிச்சால் முடிந்து வைக்கின்றனர். அதாவது அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக எழுதும் போது அது மக்களை எட்டும் என்பதற்காக அந்த சென்டிமெண்டல் உணர்வு சார்ந்து எழுதும் அந்த முடிச்சு போடப்படுகின்றது என்றும் ஒரு சாரார் சொல்கின்றனர். ஒரு முடிவு சார்ந்த ஒரு உத்தியாக வராமல் வாழ்தலின் கோலத்திலிருந்து உருவாகி வரும்போதுதான் சென்டிமெண்ட் உச்சத்தை அடையும். அக்கதையில் உச்சபட்சமான வீழ்ச்சியை நிகழ்த்த முடியும். எழுத்தாளர் மறைந்து படைப்பு மேலெழுகின்ற போதுதான் இது சாத்தியம். எழுத்தாளனுக்கு கச்சா பொருளாகும் போது கதைகள் வெறும் கதைகளாகத்தான் போகுமே தவிர அவை அந்த உணர்வை எட்டாமலே போய்விடும். இப்படி இந்த கதைகளை பற்றி நாம் எவ்வளவோ விமர்சனங்களை வைக்கலாம். தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து மலேசியா சென்றவர்கள் அங்குள்ள சூழலை மையப்படுத்தி படைக்கும் இலக்கியங்கள் மலேசிய இலக்கியம். சிங்கப்பூரில் இலக்கியம் படைப்பவர்களின் இலக்கியம் சிங்கப்பூர் இலக்கியம். இலங்கைக்கு சென்றவர்கள் படைக்கும் இலக்கியம் இலங்கை மலையக தமிழ் இலக்கியம். புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் தாம் சென்றடைந்த நாடுகளில் புவிச்சூழலுக்கும் அங்கு தமது சமகால வாழ்வியல் அனுபவங்களுக்கும் அமைய படைக்கும் இலக்கியங்கள் அந்தந்த நாட்டின் தமிழ் இலக்கியம் என்று சுட்டப்படுவதே சரியானது என்று சொல்லும் ஒரு சாராரும் இருக்கின்றனர். ஈழத்து கவிஞர்களில் கருணாகரன் என்பவரை யாருமே மறக்க முடியாது. அவருடைய நேர்முகம் ஒன்றிலிருந்து எடுத்த சில கருத்துக்களை இங்கு நான் முன்வைக்கின்றேன். விடுதலை போராளிகளாக இருந்து எழுதியவர்கள் பலர். அன்றைய நாட்களில் போர்க்கள இலக்கியத்தின் பண்புகள் எவ்வாறாக இருந்தன என்ற கேள்விக்கு அவர் சொல்கிறார், ஒன்று, மக்களுடைய பாடுகளை அவலங்களை எழுதுவது, அதற்கு காரணமான எதிர்த்தரப்புகள் அதன் கட்டமைப்புகள் மீதான சீற்றத்தையும் அவற்றின் அத்துமீறல்களையும் அறமீறல்களையும் எதிர்ப்பதும் வெளிப்படுத்துவதும் ஒரு விதமான பண்பு. அப்படி எழுதியவர்கள் போராளிகள் அல்ல,
இயல்வானன், சித்தாந்தன், தானா விஷ்ணு, பா அகிலன், நிலாந்தன், முல்லை கோணேஸ், தாமரை செல்வி, முல்லை இயேசுதாசன், ஆதிலட்சுமி, சிவகுமார், இனிவையூர் சிதம்பர திருச்செந்திநாதன், பிரதீபகுமரன், சு மகேந்திரன், திசேரா மலர்ச்செல்வன், எஸ்போஸ் அமர்தாஸ், உமாஜிப்ரன்ஸ், வில்வரத்னம், கருணை ரவி, மகேந்திரன் என்று அவர் பட்டியலிடுகின்றார். போராட்டத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கிலானது போராட்டங்கள், அனுபவங்கள், அதை பிரதிபலிக்கும் உணர்வுகள், சக போராளிகளின் தியாகங்கள், தலைமை மீதான விசுவாசமும் வியப்பும், சனங்கள் மீது கொண்டுள்ள பற்று, இனப்பிடிப்பு, அதன் சிறப்பு குறித்த இருப்பு குறித்த எண்ணங்களை பகிர்வது, எதிரியை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்ற ஆவேசம், கிடைக்கும் வெற்றி தருணங்களின் கொண்டாட்டம், அது உண்டாக்கும் எழுச்சியென அமைந்தவை இன்னொரு வகை. இவர்கள் எல்லோரும் போராளிகள். இப்படி இந்த கருத்துக்களை கொண்டு எழுதிய எல்லோரும் போராளிகள். அவர்களின் பெயர்களையும் அவர் பட்டியலிடுகின்றார். புதுவை ரத்தினதுரை, அம்புலி அதில் முக்கியமானவர்கள். கூடவே மலைமகள், தமிழ்கவி, குணா கவியழகன், வசந்தன், கஸ்தூரி, மலரவன், தேவரண்ணா, கோலவிலூர் கிங்ஸ்லி, சேந்தன், தூயவன் என்று அவர் பட்டியலிடுகின்றார். இந்த இரண்டு அம்சங்களின் மைய நோக்கம் தமிழ் சமூகத்தின் விடுதலை, தமிழினத்தின் மேன்மை என்பவை ஆகும். போர் இலக்கியம் பற்றி அவருடைய கருதுகோள் என்ன என்று கேட்டால், கலையினதும் இலக்கியத்தினதும் பண்பே பல கோணங்களில், பல விதங்களில், பல பரிமாணங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதாகும். ஈழ இலக்கியம் என்பது இப்பொழுது ஒரு முக்கியமான பேசு பொருளாகவும் பலருடைய கவனிப்புக்கும் உள்ளாக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, முன்னரையும் விட அது இப்போது செழுமை கூடியிருக்கின்றது என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். இதற்கான ஆதாரங்கள், அடையாளங்கள் என்ன என்பதையும் சேர்த்தே நாம் இதை பார்க்க வேண்டும். 2வது, ஈழத்தமிழர்களும் ஈழப்போராட்டமும் தோற்கடிக்கப்பட்டதனால் உண்டான பரிவு, நேசம், இரக்கம், இது உண்டாக்கும் ஆதரவு மனநிலை என்கின்றார். 3வது காரணமாக போராட்டத்தையும் அது நடத்தப்பட்ட விதத்தையும் விமர்சன பூர்வமாக பார்ப்பதனால் உண்டான கவனிப்பு, அதாவது என்ன நடந்திருக்கிறது என்று அறிகின்ற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும், பார்த்தவர்களுக்கும் இருக்கும். நம்மை பார்க்காமல் வெளியில் இருப்பவர்கள் அங்க என்னதான் நடந்தது, யார் இருக்கின்றார்கள், யார் இறந்தார்கள், எப்படி நடந்தது, இதையெல்லாம் ஒருவர் சொல்லும் போது மிக ஆர்வமாக கேட்போம். இதை போர் இலக்கியம் என்பது பதிலாக எதிர்ப்பு இலக்கியம் என்றே சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் அந்த கவிதை ஒன்று எழுதியிருக்கின்றார். பிணவாடை எழுந்து மலவாடையை மூடிற்று, மலவாடை எழுந்து பிணவாடையை மூடிற்று, அந்த கடலோரத்தில் கடல் வாசம் வீசவில்லை, மீன் வாசமும் வீசவில்லை, புதைகுடிகள் எழுந்த சனங்களையும் இருந்த சனங்களையும் மூடின, எழுந்து வந்த சூரியனின் உடலெங்கும் இரத்தம், தூக்கந்தாளா சூரியன் வீழ்ந்த இடமும் இரத்தம், கண்ணீர் பெருகி வீழ்ந்த கடலும் இரத்தம் என்று அந்த கடைசி போரின் காட்சியை அவர் அவ்வளவு அழகென்று சொல்ல முடியாது, அவ்வளவு நிர்வாணமாக துகிலுறுத்து காட்டுகின்றார். யாரும் நிரந்தரமாக தோற்பதும் இல்லை, தோற்கடிக்கப்படுவதும் இல்லை. எந்த சூழலிலும் ஏதோ சில வழிகள் திறந்தே இருக்கின்றது, வாய்ப்புகள் இருக்கின்றன, வரலாற்று அசைவி இயக்கிய விதி இது என்று சொல்லும் அவர், போர் இலக்கியம் பற்றி என்னுடைய பார்வை, நாம் அதை எந்த கோணத்தில் பார்க்கின்றோம், போர் இலக்கியம் என்பது என்ன, போரை ஆதரிக்கும் பிரதிகளா, அதை எதிர்க்கும் இலக்கியமா, இதுவரையான நாம் போர் இலக்கியத்தில் பெரும்பாலான பிரதிகள் மறைமுகமாக போர் ஆதரவு பிரதிகளாகவே உள்ளன, போருக்கான நியாயத்தை வலியுறுத்துவன என்று சொல்லி எதிர்த்தரப்பான அரசினாலும் அரச படைகளாலும் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை சித்தரிப்பதாக, அநீதிகளை பேசுவதாக, அதனால் சனங்களுக்குண்டான அவலங்களை மீள்நினைவு படுத்துவதாக இருக்கின்ற மறுபடி போர் இலக்கியங்கள் நடந்ததையே மீள் நினைவு படுத்துவதாக இருக்கின்றன என்று சொல்லும் அவர், அப்படி என்றால் இத்தகைய வெளிப்பாட்டிலும் நுகர்விலும் அதற்கான ஆதரவிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் உளநிலை என்னவாக இருக்கின்றது என்ற கேள்வியை முன்வைக்கின்றார். அதாவது ஏதோ வகையில் பகையை வளர்த்தல் தானே, மறுபடி சினமூட்டலால் இந்த பகை தானே வளருகின்றது, அதனால் வன்மம் தானே பிறக்கும் என்று அவர் கவலைப்படுகின்றார். உண்மையில் போர் எதிர்ப்பு இலக்கியம் என்பது போரில் ஈடுபட்ட தரப்புகள் உண்டாக்கிய விளைவுகளை சொல்வதாக இருக்க வேண்டும், அவற்றின் உளநிலையை, அதனால் மகத்தான மானுட வாழ்க்கையை, இயற்கை சீரழிக்கப்பட்டதை பேச வேண்டும் என்று சொல்லும் அவர், போரின் மூர்க்கத்தில் ஒளிந்திருக்கும் மூடத்தனத்தை எதிர்ப்பதாக, விமர்சிப்பதாக, அந்த சிந்தனை உண்டாக்கியதன் விளைவுகளின் நிமித்தமாக அவற்றை நிராகரிப்பதாக, அவற்றின் மீறல்களை எதிர்ப்பதுமாகவே இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகின்றார். ஆனால் நம்மை அறியாமலே நாம் இந்த பிரதிகளால் ஈர்க்கப்படுகின்றோம். ஏனெனில் இவை பேச விளையும் முரண்பாடு
அல்லது போர் என்பதற்கு எப்போதும் பெண் கவர்ச்சி உண்டு. ஈழப்போர் சாகசங்கள் நிறைந்தது, அசாரணங்களையும் கற்பிதங்களையும் நிறைய கொண்டது. இதெல்லாம் சேர்ந்து ஈழப்போர் இலக்கியம் மீதான ஈடுபாட்டை தமிழ் மொழி சூழலில் உண்டாக்கியுள்ளது என்று காரணம் சொல்லுகின்றார். என்னுடைய ஒரு கேள்வி, தமிழக அகதி முகாம்களில் போருக்கு தப்பி வந்தவர்கள் இன்றளவும் இருக்கின்றார்கள். அதற்கு வெளியில், அந்த வெளியில், அதாவது தமிழக அகதி முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் புலம்பெயர் இலக்கியங்களையும் போர் இலக்கியங்களையும் படைக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு கேள்வியாகும். ஆசியில் வாழும் எனக்கு முழுமையாக புலம்பெயர்ந்து வாழும் எழுத்தாளர்களின் படைப்புகள் யாவும் கிடைப்பதில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நான் குறிப்பிட பட்டியல் முழுமையானதல்ல. பல பேர் விட்டு போயிருக்கலாம், பல பேர் நான் மறந்து விட்டு இருந்திருக்கலாம், அல்லது இன்னும் இவை தொடர்பான ஆய்வுக்கான ஒரு களம் இருக்கின்றது என்பதனால் இது ஒரு கோடுதான். இந்த கோட்டிலிருந்து ஒரு கோலம் வரையக்கூடிய அளவுக்கு புலம்பெயர்ந்த இலக்கியங்கள் குறைந்தது ஒரு 1000 பக்கம் புத்தகம் அல்லது ஒரு ஆய்வு கட்டுரை எழுதக்கூடிய அளவுக்கு அதில் விடயங்கள் இருக்கின்றன. இது தமிழ் துறைகள் கவனிக்க வேண்டிய ஒரு களமாகும். இன்றைய நிலையில் ஈழத்தமிழ் இலக்கியமானது புகலிட தேசிய தமிழ் இலக்கியத்தினூடாக உலகத்தமிழ் இலக்கியம் என்ற பரிமாணத்தை எய்தியுள்ளது என்பதே இன்றைய நிலையாகும். இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அதன் செயலாளர் மற்றும் இயக்குனர் முனைவர் சி. வாசுகி, ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் முருகேசன் மற்றும் முனைவர் அரவிந்தன், அவர்களை தவிர இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மாணவர்கள், தமிழ் ஆசிரியர்கள், எனது நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா, மிக சிறப்பான உரைங்கம்மா, அற்புதமாக இருந்தது. அப்படியே எங்களை எல்லாம் 1 மணி நேரம் கட்டி போட்டு இருக்கிறீர்கள். ஏறத்தாழ 100-110 பங்கேற்பாளர்கள் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான பின்னூட்டத்தை எல்லாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். அது உங்களுடைய கண்ணியில் அதுவும் தெரிந்து கொண்டிருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு தமிழ் ஆய்வாளர்களுக்கான ஆய்வு களங்களை நீங்கள் சுட்டிக்காட்டி இருப்பதுதான் உங்களுடைய உரையினுடைய அற்புதமான சிறப்பாமா. நீங்க தேடி இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு தமிழ் இலக்கியத்தில் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் நெறிப்படுத்தக்கூடிய எங்களை போன்ற நெறியாளர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் அற்புதமான தரவுகள். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, இப்போது நம்மிடையே இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் வினா கேட்கக்கூடிய நேரம். ஒருவர் பின் ஒருவராக அம்மா அவர்களோடு உங்களுடைய ஐயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அம்மா வணக்கங்கம்மா, நான் முத்துக்குமார் பேசுறேன். சொல்லுங்க முத்துக்குமார், சொல்லுங்க, கேக்குது. அம்மா, இந்த முள்ளிவாய்க்கால் இலக்கியங்கள், போர் இலக்கியங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதி முகாம்கள்ல வெளிப்படவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொன்னீங்களாம்மா, எனக்கு சரியா புரியல. ஆமா, அதாவது தமிழகத்தில் எழுதப்படவில்லை எந்த இலக்கியமும், புலம்பெயர்ந்த வேறு நாடுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனா தமிழகத்தில் அது பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆமா, ஏன் அவங்க சரியா படைக்க முடியல, படைக்கிறதுக்கான சூழல் என்னுடைய கேள்வியும். பேராசிரியர் முத்துக்குமார், உங்களுடைய இணைப்பு சரியா கிடைக்கல. அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. முழுமையா அம்மாவுடைய பதில். அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அம்மா, தமிழ்நாட்டில் ஏன் அவங்க எழுதல அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் நம்ம சுத்தி பார்க்கும்போது அகதிகள் மூலமாக அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பெரிய பெரிய ஒரு வேலைகளிலோ இல்ல பொருளாதார தண்ணீர் பெற்றோ அவர்கள் அதுல இருக்கும்பொழுது பொருளாதார தண்ணீரில்
இருக்கும்போது அவர்கள் அந்த இலக்கியம் படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர்த்து அவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறது, இது மாதிரி கார்பெண்டர் வேலைக்கு போறது, தினம் தன்னுடைய வேலைகள் செய்து சம்பாதித்து அதன் மூலமாக தன் குடும்பத்தையோ இல்ல குழந்தை குட்டிகளையோ காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய இலக்கியத்தின் மீது அந்த கவனம் செலுத்தாதன் காரணமாக அவர்கள் இவ்வாறான சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் மேற்கத்திய மலேசியா இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சென்றிருக்கிறவர்கள் எல்லாம், குவைத் போன்ற நாடுகளில் சென்றிருக்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணத்தால் எனக்கு தெரியவில்லை, தமிழ்நாட்டில் வந்திருப்பவர்கள் எழுத முடியாத சூழ்நிலையே இதுவரை இருக்கிறது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு எழுத்தறிவு பெற்றவர்களாகவே யாரும் காண முடியவில்லை என்பது ஒரு குறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அம்மா மன்னிக்க வேண்டும், இதை நான் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. என்ன என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட மிக மோசமான சூழ்நிலையில் அகதிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு இருக்கின்றன. அங்கு பனியும் குளிரும் வேலை வாய்ப்புகளில் போய் கொஞ்ச நாள் அவர்கள் அகதி முகாமில் தான் அவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள். கையில் பணம் இருக்காது, சாப்பிடுவதற்கு உணவு இருக்காது. அந்த கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் அவர்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே வருவார்கள். ஆனால் அந்த வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அவர்கள் வந்து எழுதுவதற்கு பணம் தேவையில்லை, எழுதுவதற்கு பெரிய சுதந்திரம் தேவையில்லை. பேப்பரும் பேனாவும் அல்லது கணனை தான் தேவை. கருத்துக்களும் எண்ணங்களும் எழுந்திருக்கும் போது அதை பதிவு செய்வதற்கு எதுவுமே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அம்மா, நான் கேள்வி கேட்க விரும்பவில்லை. தாங்கள் சொல்லுவது முற்றிலும் உண்மை என்பதை பதிவு செய்வதற்கு ஒரு சிறிய வாய்ப்பு தர வேண்டும். கண்டிப்பாக. தமிழகத்தில் இலங்கை பற்றிய, ஈழத்தமிழக தமிழர்கள் பற்றிய அந்த வலியை எழுதுவதற்கு யாரும் முன்வரவில்லை என்பது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் அவர்கள் வாழக்கூடிய சூழல் ஒரு ஒரு இலக்கியம் படைத்தாலோ அல்லது கவிதை எழுதினாலோ கைது செய்து விடக்கூடிய ஒரு தருணம். எத்தனையோ கவிஞர்கள், அதாவது கவிஞர் இன்குலாப் அவர்களிடம் இதே கேள்வியை நான் கேட்டேன் ஒரு முறை. ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஈழத்தமிழர்கள் பற்றிய கவிதைகளை நீங்கள் அதிகமாக எழுதியிருக்கலாமே என்று இந்த கேள்வியை அவரிடம் முன்வைக்கும் போது பலமுறை என்னுடைய வீட்டு வாசலுக்கு காவலர்கள் வந்திருக்கின்றார்கள். இரவெல்லாம் விழித்து கொண்டு என்னுடைய மனைவி நான் எப்பொழுது வீட்டுக்கு திரும்புவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பார். அப்படி என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை நான் அடக்கி கொண்டு ஈழ தமிழர்களினுடைய அந்த மரணத்தை என்னால் எழுத இயலாத வழிகளை எல்லாம் நான் உணர்ந்து தவித்திருக்கின்றேன் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நிலையத்தான் நீங்க எல்லாருமே மனசால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. படைப்பாளர்கள் எல்லாமே, தமிழகத்துல இருந்த படைப்பாளர்கள் எல்லாமே எழுத்துக்கள்ல கொண்டு வரல. ஆனா இன்னைக்கு நான்லாம் எனக்கு வந்து எழுதணுங்கிற ஆவல் இருந்தா கூட குடும்ப சூழ்நிலை, அரசியல் முறைமை இவையெல்லாம் ஒப்பு நோக்கும் போது நாம் ஈழத்தை பற்றி எழுதுவது என்பது, தமிழகத்தில் எழுதாதது என்பது ஒரு குறைபாடாக இருந்தால் கூட அவரவர் வாழக்கூடிய சூழ்நிலை சந்திக்கும் போது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகவே எனக்கு புலப்படுகிறது. அது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து நீங்க சொன்னது. நான் கேட்டது அந்த ஈழத்திலிருந்து வந்த அகதிகளிடமிருந்து அந்த மக்களாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து வராத இலக்கியங்களை பற்றி கேட்டிருக்கோம். இங்க இருக்கிற படைப்பாளிகள் ஈழத்தை பத்தி, ஈழ பிரச்சனைகளை பற்றி எழுதுறாங்க அல்லது எழுதாம போறாங்க, அல்லது அவங்க அரசியல் அதை கையில் எடுத்துக்கிறாங்க. ஈழத்திலிருந்து வந்து அங்கு இருப்பவர்கள், அதாவது புலம்பெயர்ந்து வந்தவர்கள், போரில் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் ஏன் எழுதவில்லை? அதுதான் வழி அவர்களுக்கு தான் தெரியும். அந்த வழியை அவர்கள் வெளிப்படுத்தும் போதுதான் அந்த உண்மை இருக்கும். இங்க இருக்கிறவங்க அது நிறைய நீங்க கலந்து எழுதலாம். ஆமா ஆமா, நிச்சயம் நிச்சயம். நேர்ல பாத்துக்க மாட்டீங்க போற அந்த அவலமெல்லாம் அவங்க மூலமா வரும்பொழுதுதான் எங்களுக்கு அது ஒரு காட்சியாக விரிகிறது. அது இன்னும் எங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த இலக்கியம். குறிப்பாக நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றுல நான் ஏற்கனவே எங்க பின்னோட்டத்தில் நான் கொடுத்திருந்தேன். இது ஒரு புதிய வகையான ஒரு பரிணாமம். இது ஒரு ஒரு வலிமை நிறைந்த அல்லது வழி நிறைந்த ஒரு பகுதியாக தமிழ் இலக்கிய வரலாறுல இடம்பெறும் என்பது எனக்கு என்னங்கம்மா. நன்றிங்கம்மா, மிக சிறப்பா. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வினா இருக்கிறதா? அடுத்த வினா இல்லை என்று சொன்னால்
நேரடியாக நன்றி உரைக்கு செல்லலாம். நன்றி அம்மா. அம்மா, நம்ம நிறைவா நன்றி உரைக்கு சென்றுடலாமா? இப்போது நமக்கு இப்படி ஒரு அருமையான பொழிவினை சான்றாதாரங்களோடு இலக்கியத்தை படித்திருக்கக்கூடிய படைப்பாளிகளின் பெயரோடு, நூலின் பெயரோடு, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய படைப்புகளை தனித்தனியாக வரிசைப்படுத்தி பல்வேறு ஆய்வு களங்களுக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அம்மா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் செயலரின் சார்பாகவும் நன்றி சொல்வதற்காக எம் கல்லூரி தமிழ்துறை தலைவர், சுயநிதி பிரிவினுடைய தமிழ்துறை தலைவர் அன்பிற்கினிய தோழர் அரவிந்த் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கனியடை ஏறிய சுளையும் முற்றல் களையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழை வணங்கி இன்றைய பொலிவிலே கலந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தமிழ்துறையின் சார்பாகவும் உங்களோட கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் மனம் நிறைந்த மதிய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியாக நடக்கின்ற இந்த உரையரங்க தொடர் நிகழ்வு இது 4வது நிகழ்வு என்பதை வரவேற்புரையிலேயே எம் தமிழ்துறை தலைவர், கல்லூரியினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் க. முருகேசன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக தொடர்ந்து நாங்கள் இவ்வாறு இயங்குவதற்கு பின்புலமாக இருந்து எங்களை ஊக்குவிக்கக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி. ஏ. வாசுகி அம்மா அவர்கள் தமிழ்துறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய மிக அளப்பரிய பற்றும் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒவ்வொரு விழாக்களின் போதும் தெள்ளென வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ்துறை பேராசிரியர்களும் தமிழ்துறையிலே தொடர்பில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மிகுந்த ஊக்கமாக உந்து சக்தியாக இருக்கக்கூடிய எம் செயலர் இயக்குனர் டாக்டர் சி. ஏ. வாசுகி அம்மா அவர்களுக்கு பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். புலம்பெயர்ந்த இலக்கியங்கள் என்கிற பொருண்மையிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வினுடைய தொடக்க உரை ஆற்றிய எம் செயலர் அம்மா அவர்கள் தன்னுடைய கடந்த காலத்திலே புலம்பெயர்ந்து இருந்த இங்கிலாந்தினுடைய அனுபவங்களை எல்லாம் ஒப்பிட்டு கூறி அந்த உணர்வின் காரணமாக மொழியின் மீதும் தம் தேசத்தின் மீதும் நாட்டின் மீதும் ஏற்பட்ட பற்றுதல் என்பது இன்னும் குறையாமல் இருக்கின்றது என்பதை அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆம், அவர்கள் குறிப்பிட்டது சரிதான். தமிழ்துறையின் மீதும் எங்கள் மீதும் அம்மா அவருடைய பற்று எப்பொழுதும் குறைந்ததே கிடையாது. நாம் மீண்டும் மீண்டும் தமிழருடைய பண்பாடு குறித்து ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே புலம்பெயர்ந்தோர் பற்றிய செய்திகளை கூறி தொடக்க உரையும் வாழ்த்துறையும் ஆற்றிய எம் செயலர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா நடைபெறுவதற்கு ஆலோசனைகள் வழங்கி வாழ்த்துக்களை கூறிய எம் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் மா. லட்சுமணசாமி ஐயா அவர்கள், கல்லூரியினுடைய முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் சின்னுசாமி ஐயா அவர்கள், நிர்வாக அலுவலர் ராம்மோகன் ஐயா அவர்கள், கல்லூரியினுடைய கல்விப்புல முதன்மையர் மதன் சங்கர் ஐயா அவர்கள் அத்துணை பேருக்குமே தமிழ்துறையின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பொழிவினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தன்னுடைய பயண அனுபவங்களை, வாழ்க்கை அனுபவங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை நிகழ்வுகளையும் ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரையை போல ஒரு மிகப்பெரிய பொழிவினை வழங்கிய திருமதி சந்திரிகா சுப்பிரமணியன் அம்மா அவர்களுக்கு நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டவர்கள். எம் தமிழ்துறை தலைவர் ஐயா முருகேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல மிகப்பெரிய ஆய்வு களத்தை, தளத்தை ஆய்வு செய்ய வேண்டிய வழி வகைகளை எல்லாம் பகுதி பகுதியாக பிரித்து தெள்ள தெளிவாக இன்றைய உரையிலே அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். புலம்பெயர்ந்தோர் என்கிற இலக்கியம் தோன்றுவதற்கு அடிப்படையானது அந்த மக்களினுடைய வாழ்வியல் சூழலும், அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வுகளும், பிற நாடுகளிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் ஏற்பட்ட அவலங்களையும் எல்லாம் ஒன்றாக திரட்டி சொல்கிற ஒரு இலக்கியமாக இருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டார்கள். முதலாக புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் என்பதை
எஸ்போ அவர்கள் குறிப்பிட்டதை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். எல்லா நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களையும் அவர்கள் இழந்த உரிமைகளையும் உணர்வுகளையும் தன்னுடைய பொழிவிலே மிகச்சிறப்பாக குறிப்பிட்டார்கள். தமிழருடைய போர் முறை அறமுறை என்பதை சுட்டிக்காட்டி அந்த சங்க காலத்தினுடைய போர் முறையிலே இருந்து இன்றைய காலத்தினுடைய நிலை வரை தெள்ள தெளிவாக தன்னுடைய உரையிலே அம்மா அவர்கள் அற்புதமாக குறிப்பிட்டார்கள். அன்றைய காலத்தில் புலவர்கள் அறம் மீறிய அரசர்களை எல்லாம் அறத்தை உணர்த்தி நல்வழிப்படுத்தினார்கள். அந்த செயலை இன்றைய தினத்திலே ஊடகங்கள் செய்யவில்லை என்பதை தன் பொழிவிலே வருத்தத்தோடு அம்மா அவர்கள் குறிப்பிட்டது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கண்டு கேட்டவைகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஊடகங்கள் புலம்பெயர்ந்த மக்களினுடைய வாழ்வியலை குறிப்பிடக்கூடாது என்கிற ஒரு செய்தி அவர்கள் பதிவு செய்தார்கள். அதே நேரத்திலே இந்த புலம்பெயர்ந்தோர் இலக்கியத்தில் பெண்களினுடைய பங்களிப்பு எத்தகையது என்பதை தன்னுடைய பொழிவிலே அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஈழத்திலே இருக்கக்கூடிய போர் வீரர்களாக இருந்த பெண்களை பற்றிய செய்தி மற்ற நாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பேசிய செய்தி அம்மா அவர்களுக்கு தமிழ்துறை கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக பணிவான நன்றி எங்களுடைய ஆய்வாளர்களை எல்லாம் நாங்கள் வழிநடத்துவோம் என்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் அம்மா அவர்களுக்கு உறுதியாக கொண்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்பாளராக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் கொங்குநாடு கல்லூரியினுடைய தமிழ்துறையும் கல்லூரி நிர்வாகம் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய விழாக்களிலே மகிழ்வோடு பங்கேற்கிறீர்கள். அந்த வகையிலே இன்றைய பொழிவிலே பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என் கல்லூரியின் சார்பாக தமிழ்துறையின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் துறையினுடைய பேராசிரியர்கள் முனைவர் மணிமேகலை அம்மா அவர்கள், முனைவர் முத்துக்குமார் ஐயா அவர்கள், அதற்கு இணையாக இருக்கக்கூடிய பிற தமிழ்துறையினுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருமே இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை நின்றார்கள். அந்த வகையிலே எம் துறையினுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் கணினி ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய உதவியாளர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்கி